வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குற்ற உணர்வு என்பது வரமா சாபமா என்ற தலைப்பில் நம் அருட்தந்தையின் கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள நம்முடன் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சுபா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மாவின் உரைக்கு செல்வதற்கு முன் அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சுபா அம்மா அவர்கள் பொள்ளாச்சி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை சார்ந்தவர்கள். தனது கல்வி தகுதியாக MSc B.Ed பெற்றுள்ள அம்மா அவர்கள் மனவளக்கலையில் MA முடித்துள்ளார்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக தனியார் பள்ளிகளில் பணியாற்றிய அம்மா அவர்கள் தற்பொழுது தங்களை முழுமையாக மனவளக்கலையில் ஈடுபடுத்தி கொண்டுள்ளார்கள். மனவளக்கலையிலும் 28 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் வாய்ந்தவர்கள். இத்தகைய சிறப்புகள் பெற்ற அம்மா அவர்கள் தற்பொழுது குற்ற உணர்வு வரமா சாபமா என்ற தலைப்பில் நம் அருட்தந்தையின் கருத்துக்களை எடுத்துரைக்க வந்துள்ளார்கள். அம்மா அவர்களை வணங்கி வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுள் இருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன் அருளை இன்னும் இன்னும் பாய்ச்சி பவம் போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஓச்சல் இல்லாதான் தாள் என் தலை. குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம். என் முன் அமர்ந்திருக்கும் இதயத்தில் இணைந்திருக்கும் இருபால் மெய்யன் உறவாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கும் ஆழியார் IT நிர்வாகத்திற்கும் என்னோடு இணைந்துள்ள நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதோடு இன்றைய நன்னாளில் இப்ப நம்ம எல்லாரும் இணையத்துல இங்க இந்த நேரம் கூடியிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு சிந்தனைக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு எடுத்திருக்கோம். குற்ற உணர்வு ஒரு வரமா சாபமா அப்படிங்கிறத பத்தி. குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லும்போது என்ன தோணுதுங்க? இருக்குதா குற்ற உணர்வு? நம்மளுக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்குதா? தோணுதா? ஏதாவது விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதா? குற்ற உணர்வே நான் இல்லைங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். குற்ற உணர்வு இருக்குனாலும் சந்தோஷம்தான். அதுவும் நம்மளை திருத்துறதுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு தான். ஸோ எதுவாக இருந்தாலும் இப்ப சிந்தனையை எடுத்துட்டு நம்ம எல்லாரும் அதை அசை போட்டு பார்க்கலாம், இது எந்த அளவு நம்ம வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு. அம்மா ஆரம்பிக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு கவிதையோட அழகா ஆரம்பிச்சாங்க. அது உலகத்தை பற்றிய ஒரு குற்ற உணர்வு, நீதி பற்றிய ஒரு உலக அமைதிக்காகவும் உலகத்தில் நடத்தப்படும் சட்டத்தட்ட நியாயங்களை பற்றிய ஒரு கருத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கவி. உணர்ந்து திருந்தணும் அப்படிங்கிறத நோக்கத்துல நம்மளுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில நம்மளுக்கு உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அதை நோக்கித்தான். நம்ம குற்றம் செய்யாம வாழணும் தான் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் நம்மளுக்கு தண்டனைங்கிற ஒரு பேர்ல உருவாக்கி இருக்கு. நம்மளை திருத்துறதுக்கு தானே தவிர நம்மளுக்கு வருத்தம் அவங்க நோக்கம் இல்லை. தண்டனை கொடுக்கறது திருத்தத்துக்கு தான் அப்படின்னு. சரி, இது குற்றம்னு அரசியலுக்கு தெரியும் போதுதான் நம்ம மாட்டிப்போம், தண்டனை கிடைக்குதுன்னு. நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களும் சிறிது சிறிதா குற்றங்கள் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியுதோ இல்லையோ, நம்மளுக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு உள்ள தெரியும் ஏதோ நான் குற்றம் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறது. குற்ற உணர்வு வருது, கில்ட் ஃபீலிங் வருது. இந்த கில்ட்டி அப்படிங்கிற அந்த உணர்வு நம்மளுக்குள்ள என்னென்ன விஷயங்களை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கும்போது பொதுவா நம்ம மகரிஷியோட அகத்தாய் பயிற்சிகளை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியும் அப்படின்னு பாருங்க. நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு சாமி செஞ்ச ஆசை சிரமத்தில் சிரம் தவித்தல் கவலையை ஒழித்தல் நிறைய டாபிக் எல்லாம் பார்த்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா குற்ற உணர்வு அப்படிங்கிறதும் எப்படி நம்மளுக்கு ஒருத்தங்க மேல கோபம் வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மள்ட்ட ஒரு உணர்வு வருது. இது எல்லாமே ஒரு 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 நெகட்டிவான எனர்ஜி உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கக்கூடிய இது உணர்வு அலைகள் தான். அப்ப என்ன பண்ணுவோம்னா, இது கோபம் வருது, வெளியே உள்ளவங்ககிட்ட காமிச்சிடுறோம், அதை பொட்டிடுறோம், அந்த நேரம் அது தீர்ந்து போயிடுது. ஆனா அடுத்த நிலையில பாருங்க, இந்த குற்றம்ங்கிறது தாமேலே வரக்கூடிய ஒரு கோபம். அப்ப உள்ளுக்குள்ள போய் அங்க நின்றுட்டே குத்திக்கிட்டே இருக்குது அந்த கோபம். வெளியே யார் மேலேயாவது இருந்தா கூட குட்டி தீர்த்தரலாம். இது தன்னைக்குள்ளவேயே தாமேலே கோபம் குத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது கவலையான்னு பார்த்தா ஆமா, கவலையும் சேர்ந்ததுதான். இப்ப கவலையாவும் அது ஆகுது. எப்ப அப்படின்னா, கவலை கூட நமக்கு சுத்தி உள்ள பல பிரச்சனைகளை பல பேர்கிட்ட சொல்லிடலாம். நீங்க பல காரணங்களை சொல்லலாம் கவலைகளுக்கு. இறைவன் என் வாழ்க்கையில இப்படி எழுதிட்டான் அப்படின்னு இறைவன் மேலேயோ, இல்ல இந்த மனிதர்கள் சரியில்லைன்னு சொல்லி நம்ம உறவுகளையோ கூட சொல்லிடலாம்.
ஆனா அந்த குற்ற உணர்வை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கவலையும் மிக்ஸ் பண்ணி, கோபத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்குள்ள போட்டு அடைச்சுக்கிறது. இந்த சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு விதமான எனர்ஜி கிளாட், நம்ம பிளட் கிளாட்னு கேள்விப்பட்டிருப்போம். அத மாதிரி நம்மளோட உணர்ச்சிகள்லாம் நம்ம நரம்புல போய் அங்கங்க கிளாட் மாதிரி, எனர்ஜி கிளாட் மாதிரி தேங்கி நின்னுட்டு நம்மள கஷ்டப்படுத்தி குத்திக்கிட்டே இருக்கக்கூடியது. இது எப்படி இருக்குன்னா, அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திரி ஒரு ஒரு வெடி வச்சிருக்கிறோம், ஒரு திரி வச்சிருப்போம். இந்த திரியில லேசா ஒரு பொறி, நெருப்பு பொறி பட்டா போதும், அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அத மாதிரி நம்மளுக்குள்ள உள்ள அங்கங்க தங்கியிருக்கிற எனர்ஜி கிளாட்னு சொல்லக்கூடிய உணர்ச்சிகள் கொந்தளிப்பான சில விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்குது. இது அப்பப்ப சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அமையும் போது உள்ள போய் அப்படியே நம்மள வெடிக்க வச்சு நம்ம எனர்ஜி எல்லாம் சக் பண்ணி நம்ம அப்படியே குற்ற உணர்வுங்கிறது உள்ளுக்குள்ள அழுத்தக்கூடிய ஒரு ஒரு மனநிலை தாங்க. அது எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். சரி, இத அனுபவிச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லும்போது, இது எந்த லெவல்ல நம்ம இருக்குது அப்படின்னா என்ன? அது ஏன் வந்தது? அதுலேருந்து நம்மள எப்படி மீட்டுக் கொள்வது? அப்படிங்கிறத சிந்தனைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த குற்ற உணர்வு அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு தவறு செஞ்சாச்சு. நம்மளோட ஒரு சொல்லோ, செயலோ யாரோ ஒரு மனிதர்கள அவங்கள ஒரு வாழ்க்கையில ஒரு தீய விளைவு உண்டாக்குது. இல்ல இல்ல தீய விளைவு உண்டாக்குமோ நம்மளுக்கு ஒரு கற்பனையா ஒரு அச்சம், ஒரு பயம், இது கூட இருக்கலாம். அப்ப என்ன ஆகுது, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன், என்னோட சொல் மூலியமா தொரத்துக்கிட்டே இருக்கும் நம்மள. செஞ்சுட்டோமே செஞ்சுட்டோமே. சாமி சொல்றாங்க, குற்றம் தயவு செய்து கொள்ளாதீங்க. சாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாருமே காரணம் இல்ல, குறைகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த பழைய சமுதாயம், அதுல வந்த வளர்ப்பு விதம், வாழும் சூழ்நிலைகள். நம்மளுக்கு சில நேரங்கள்ல பசி எடுக்குது. பசிங்கிறது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு உணவு கொடுக்கப்படணும். உணர்வு கொடுக்கப்படாத பட்சத்துல ஒரு சிறு வயது பையன், ஒரு பெரிய வயது வாலிபரா இருந்தாலும் சரி, அந்த உணர்வு தீர்க்கப்படாத பட்சத்தில் அங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு பன் கடையில போய் பன்ன திருடி திங்கதான் தோணுது. இப்ப பாக்குற நம்மளுக்கு அது திருடன்னு தோணுது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வாழ்வின் ஆதாரம் அந்த உணவு. அந்த நேரத்துல அவனோட உடம்பும் மனசும் அதை செய்ய தூண்டுனுச்சு. அதனால அவன் பன் எடுத்து சாப்பிட்டு அவனோட உணர்வை ஃபில் பண்ணிக்கிட்டான். ஆனா அவனுக்கு குற்ற உணர்வு, பசி உணர்வு அடங்கிடுச்சு, குற்ற உணர்வு ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் எது சரி தவறு என்றது எல்லாமே நம்மளுக்கு காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கற்பிதம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனால அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது குற்றம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கக்கூடியது. அப்ப குற்றம், அது ஃபர்ஸ்ட் உணர்வு ஏன் வருது? ஒரு கெட்ட செயலோ சொல்லோ நம்மளுக்கு யாரையோ காயப்படுத்திட்டோம், இல்ல யாரையோட வாழ்க்கையிலயோ பெரிய தீங்கு ஏற்படுத்திட்டோம். அது நம்மளுக்கு விளைவு கண்டு அஞ்சு பயம் வருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இது இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு உணர்வு கண்டிப்பா நல்ல உணர்வா அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போறோம், அமைதியா இருக்குது. அங்க ஒரு நம்மளோட மென்டல் ஃப்ரீக்வன்சி நல்லா டியூன் ஆகுது. ஒரு அமைதியோட டியூன் ஆகும்போது நல்லா இருக்குது. இது நெகட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு ஒரு எனர்ஜி ஃபீலோட நம்ம ஃப்ரீக்வன்சி டியூன் ஆகுது. அப்ப டியூன் ஆனோடனே நம்ம மனசு அமைதி அப்படியே குலைய ஆரம்பிச்சிருது. சதா புலம்பல் தான் உள்ளுக்குள்ள. யார்கிட்டையும் சொல்லாட்டி கூட நம்மளுக்குள்ளேயே புலம்பிருக்கு. கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு எனர்ஜி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது என்னன்னு தெரிஞ்சது. அடுத்ததாக இது ஏன் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உடல் இருக்குது. உடல்ல நம்மளுடைய எனர்ஜி குறைஞ்சிருது. கண்டிப்பா அப்ப வயிறு கபகபாங்கிறது என்ன சொல்லுதுன்னா, பசி எடுக்குதுன்னு உணர்வை நம்மள காமிச்சு கொடுது. பசிங்கிற உணர்வை இந்த உடம்பு வெளிப்படுத்துது. அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரணமா நம்ம ஒரு சாப்பிடுறோம். சாப்பிடும்போது ஏதோ ஒரு ஒரு பீன்ஸ் இருக்கு. பீன்ஸோட நரம்பு நம்ம பல் இடுக்குல குத்திக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நாக்கு சும்மாவே இருக்காது. இந்த நாக்கு போய் வளண்டு 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 வெளியே தள்ளவே பார்க்கும். என்னன்னா, அது அது பல்லும் இந்த இந்த உடலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு இங்க ஒட்டிட்டு இருக்குது. அதை வெளியே தள்ளுற வரைக்கும் இந்த நாக்கு அடங்காது. அதே மாதிரி கண்ணு, நம்ம ஐம்புலன்கள்ல எங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் சரிதாங்க. கண்ணுல ஒரு சின்ன தூசி விழுந்தாலும் கண்ணை கசக்கி வெளியே தள்ளுற வரைக்கும் இந்த கண்ணு அடங்காது. அதுவே ஒவ்வொரு உறுப்புகளுமே உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத எக்ஸ்ட்ரா ஒண்ணு அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அதை அலோவ் பண்றது இல்ல. அது வெளி தள்ளுறதுக்கு ஒரு உணர்வு கிடைக்குது. இதே சேம் உணர்வு எப்படி உடல் தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை வெளி தள்ளுறதுக்கு நம்மளுக்குள்ள ஒரு உந்து சக்தியா ஒரு உணர்வா வருதோ, அதே போல நம்மளோட உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ஆத்மா, அந்தராத்மா பரிசுத்தமானது, ரொம்ப ரொம்ப தூய்மையானது. இந்த தூய்மைக்கு தூய்மை அப்படிங்கிற நிலைமை தான் அதோட இயல்பு. இந்த இயல்புல மனிதனா நம்ம வந்ததால இயல்பிலேயே நம்மளுக்கு சிறு குற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், காட் பிளஸ் இம்பியூரிட்டி இஸ் ஈக்குவல் டு மேன் அப்படின்னு சொல்லுவோம். மனிதனோட களங்கங்கள் சேரும் போதுதான்
அவ வந்து கடவுளோட களங்கங்கள் சேரும்போது தான் அவன் மனிதனா இருக்கிறான். அப்ப கடவுள் தன்மை வரணும்னா அவன்கிட்ட களங்கங்கள் வெளியே போகணும். சோ தெரிஞ்சோ தெரியாமலோ குற்றம் செஞ்சோன்னு அந்த ஆன்மா என்ன பண்ணுது, தன்னை தூய்மை செய்து கொள்ள தனக்கு ஒவ்வாத ஒரு செயலையோ சொல்லையோ செஞ்சோன்னு குற்றம் செஞ்சிட்டியேன்னு வெளியில உள்ள யாருமே நமக்கு சொல்ல வேணாம். உள்ள இருக்கிற அந்த தெய்வம் முதல்ல ஒரு சைன், ஒரு அறிகுறியை கொடுக்குது. குற்றம் செஞ்சுட்ட அப்படிங்கிற ஒரு உணர்வு முதல்ல நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது வரும்போது நம்மளுக்கு திருத்தம் தரதான் வருதே தவிர நம்மளுக்கு வருத்தம் தர வரவே இல்லை. எப்படி பசி உணர்வை இந்த உடல் வெளிப்படுத்துதோ அதே மாதிரி உள்ளம் வந்து குற்ற உணர்வை நம்மளுக்கு திருத்தி மேம்படுத்திக்கிட்டு வருது. மேம்படுத்ததான் வந்துச்சுங்க. எத்தனை பேர் நம்ம அதை வரமா பாக்குறோம், சாபமா மாக்குறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஏன் தெரிஞ்சது என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப வரமா சாபமானா வரமா யாராருக்கெல்லாம் அது அமைஞ்சுது, சாபமா யாராருக்கெல்லாம் அமைஞ்சுதுன்னு சில பல உதாரணங்களோட நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். முதல்ல வரமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். வரம் அப்படிங்கும்போது எல்லா மனிதர்களுமே ஹியூமன் இஸ் எரர் அப்படிம்பாங்க. இந்த பூமியில் பிறந்த அத்தனை மனிதர்களுமே தவறளிப்பவர்கள் தான், தவறு செய்தவர்கள் தான். தவறே செய்யாம மனிதன் இருந்தானான்னு கிடையாது. அவன் தெய்வம் ஆயிடுவான். சோ தவறு செய்வது மனித இயல்பு அப்படிங்கறத சாமிஜி சொல்றாங்க. சோ இந்த ஏரியில முதல்ல வரம்ங்கிறதுக்கு 2 உதாரணங்கள்ல நம்மளோட வாழ்க்கையின் வரமா நம்ம யாரங்க பாக்குறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரோட கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வரம் எதுன்னா நம்மளோட குருபிரான்னு தான் சொல்லுவோம். வேதாத்திரி மகரிஷ் தான் நம்ம வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வரம். இந்த வரமா கிடைச்ச நம்ம குருபிரானோட வாழ்க்கையில நடந்த 2 சம்பவங்கள் இந்த குற்ற உணர்வை பேஸ் பண்ணிட்டுதான் அவர் எப்படி அது வரமா ஆக்கிக்கிட்டாருங்கிறத நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம அதை ஆசைப்பட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் சாமிஜி ஒரு 22 தன்னோட வாழ்க்கை விளக்கம் அப்படிங்கிற புக்ல எழுதியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 22 வயசுல சாமிஜி ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா ஓராண்டு பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில அவங்க பாடம் சொல்லி 8 வயது சிறுவன் முன்னாடி உட்கார்ந்துருக்கான். இவர் சொல்லி கொடுக்கறத அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவன் கொஞ்சம் புத்தி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அந்த பையனுக்கு. சோ கிரகிக்கல அவன் சரியா. ஒரு கோபம், உணர்ச்சி வரப்படுறாரு. கோபம் வருது. கோபம் வந்தோடனே நம்ம பெரம்பெடுத்து நல்லா அந்த பையனுக்கு நிறைய அடி கொடுத்துட்டாரு. கொடுத்தவொடனே அவன் முதல்ல அடிக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு தெரியல அவருக்கு. மறுபடியும் அவரை அடிக்கும் போதுதான் இந்த பையன் கதறான், சார் ஐயோ சார் வலிக்குது சார், அடிக்காதீங்க சார் அப்படின்னு கத்தும் போதுதான் அப்படியே அவருக்கு உள்ளமெல்லாம் பதறுது. என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னு விழிப்புணர்வு கிட்டுது. டக்குன்னு தூக்கி பெரம்பு தூக்கி வீசுறாரு. அந்த பையனை கட்டி அணைச்சுக்கிறாரு. பொல பொல பொலன்னு கண்ணுல தண்ணியா தாரையா ஊத்துது. குடல்லாம் உடஞ்சு போயிருது. என்ன அடிக்க மாட்டேன்ப்பா, பயப்படாதப்பா, ஒழுங்கா படின்னு நான் அன்பா சொல்லித்தரேன்னு சொல்லி அந்த பையனை இடது கையால அரவணைச்சுக்கிட்டு வலது கையால அந்த பையன் இருக்கிற புக்குல எடுத்து அவன் கையை பிடிச்சு அந்த கையில உள்ள ஒவ்வொன்னா காமிச்சு சொல்லி கொடுக்கும் போதே அவருக்கு அழுக அப்படி வருது. அவரால் அந்த குற்ற உணர்வு தொடர்ந்து அவர் அங்க அந்த பாடத்தை சொல்லி தர முடியல. தலைமை ஆசிரியர்கிட்ட போயிட்டு நான் கிளம்புறேன் வீட்டுக்குன்னு போய் அந்த இரவு பூரா தூங்கல. நான் என்ன செஞ்சேன், எப்படி உணர்ச்சி வசப்பட்டு நான் இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற குற்ற உணர்வு அப்பதான் அவர் முதல்ல எடுக்கிறாரு. இனிமே எந்த குழந்தையும் நான் அடிப்பதில்லை, எந்த குழந்தையும் அன்பு பாராட்டுவேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை எடுத்துட்டு அவர் வாழ்க்கையில எடுத்தார். குற்ற உணர்வு தான், அதை இறுக்கி உள்ளத்துக்கு வச்சுக்கல. அதுல இருந்து ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு அந்த 22 வயது ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி பாருங்க. குற்ற உணர்வு வாழ்க்கையே திரட்டி போட்டு அன்பையே ஆயுதமாக்கி கத்து கொடுத்தது அவர். அடுத்ததா பாத்தீங்கன்னா 37 வயசு சாமிஜிக்கு இருதாரம். ஒரு மார்கழி மாசம் ஒரு கடுமையான குளிர்காலத்துல சாமிஜி என்ன பண்றாங்க, குளிக்க போறாங்க. குளிரும் நம்ம என்ன பண்ணுவோம்னா தண்ணி எடுத்து அப்படியே ஊத்திக்க மாட்டோம், பயம் வரும். என்ன பண்ணுவோம், தண்ணி எடுத்து மேசா கொஞ்சம் கொஞ்சமா தடவி அந்த உடம்போட இதை மாத்துறது. அதை மாத்திட்டு என்ன பண்றாங்க, ஊத்திப்பாங்க. இப்ப இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட 2வது தாரமான மனைவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விளையாட்டுத்தனமா வேடிக்கையா இருக்குது. அங்க இருந்து என்ன பண்றாங்க, பக்கத்துல ஒரு பக்கெட் நிறைய குளிர்ந்த தண்ணி இருக்குது. சோ சாமிஜி மேல தூக்கி அப்படியே தலை மேல அப்படியே ஊத்திடுறாங்க. ஊத்துனோன்னா சாமிஜிக்கு அந்த உணர்ச்சி மாற்றம் ஏத்துக்க முடியல. டக்குன்னு உடனே கோபம் வருது. உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்றாங்க, பக்கத்துல இன்னொரு பக்கெட்ல இருக்க தண்ணியை தூக்கி தன்னோட மனைவி மேல அப்படியே தூக்கி ஊத்துறாங்க. அது அவங்களை அப்படியே நடுங்கி போய் கண்ணுல தார தாரையா தண்ணி ஊத்துறாங்க. அப்படியே ஒண்ணும் சொல்லாம போயிடுறாங்க. சாமிஜி அந்த நிகழ்வு அப்படியே அவங்களுக்கு அந்த சம்பவம் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. என்ன நடக்குது, ஏன் இந்த சம்பவம், நான் ஏன் என் மனைவிட்டு இப்படி நடந்துக்கிட்டேன். குளிருங்கிற அந்த உணர்ச்சி மாற்றத்தால தன் மனைவி அழல, தான் மனைவி அழுதது விளையாட்டாக என் கணவர் தானே என்று உரிமையோடு என்கிட்ட விளையாட்டுத்தனமா நடந்துகிட்டதுக்கு நான் இந்த மாரி மனம் நோக்கும்படி நான் ரியாக்ட் பண்ணதாலதான் அவங்க அழுதாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு இது என்னை எது தூண்டியது, என்னோட உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை தான், சினம் தான் காரணம்னு சொல்லி
அந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சினம் தவிர்த்தல்ங்கிற பயிற்சி உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய அடித்தளமா அமைஞ்சுது. யோசிச்சு பாருங்க. நம்மளும் இதே மாரி நம்ம குழந்தைகளை அடிக்கிறோம். அடிச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, குழந்தைகளை அடிச்சுட்டு அதுக்கு குழந்தைங்க தூங்குன பிறகு எல்லா தாயும் தகப்பனுமே போறோம். போயிட்டு அவங்கள்ட்ட போய் உடனே பேசாட்டி கூட தூங்கும்போது அந்த குழந்தைய கையையும் காலையும் தடவி கொடுத்து அது தலையை அப்படியே கோதி கொடுத்து ஒரு நம்மளோட குற்ற உணர்வு இப்படி அடிச்சுட்டமேங்கிற ஒரு வேதனை அதை நம்ம வெளிப்படுத்துவோம். உடனே மன்னிப்பு கூட நம்ம கேட்க மாட்டோம் அந்த குழந்தைகள்கிட்ட. ஆனா வெளிப்படுத்தும். சில நேரம் நம்ம அறியாம உணர்ச்சி வசப்பட்டு அடுத்த நாள் அந்த பிள்ளைங்களுக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓஹோ, நேற்று அடிச்சாங்க, இன்னைக்கு சாக்லேட் வராங்க, அப்ப அடிக்கும் போதெல்லாம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்குங்கிறது அந்த பிள்ளை நினைச்சுக்க ஆரம்பிச்சு. அது தப்பான கைடன்ஸ் தான். ஸோ அது அன்பா இருக்கும்போது அதுக்கிட்ட பக்குவமா சொல்லி புரிய வச்சோம்னா இந்த குற்றம்ல நாம கொஞ்சம் வெளியே வரலாம். எல்லா பெற்றவங்களும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த 2 வாழ்க்கை சம்பவங்களும் பாத்தீங்கன்னா சாமஜோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்பு நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு விழிப்பு நிலை தான் விழிப்பு உணர்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது 1 செகண்ட் வால்யூம் ஜாஸ்தி பண்ணணுங்கிறாங்க. வாழ்க வளமுடன்மா. நான் வால்யூம் ஜாஸ்தி தான் வச்சிருக்கிறேன். கேக்குதாமா? வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்கம்மா. இல்ல, நிறைய பேர் மெசேஜ்ல வால்யூம் கம்மியா இருக்குங்கிறாங்க. நிறைய இடங்கள்ல கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குங்கம்மா. சம்டைம்ஸ் நாம நல்லா பேசினாலும் விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. பட் இங்க கேக்குதுங்கம்மா. சரி, தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே. சோ முதல் சம்பவமான நமது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குற்ற உணர்வுங்கிறது விழிப்புணர்வாக மாற்றி கொண்ட பிறகுதான் அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய அந்த சம்பவம் குற்ற உணர்வு அவங்களுக்கு வரமா அமைஞ்சது. இப்ப இதே மாதிரி வரமா அமைஞ்சது இன்னொரு மிக சிறந்த மனிதர் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட தேசப்பிதா, நம்மளோட அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியோட சம்பவம் மாதிரி இது நம்மளோட தேசப்பிதா அப்படின்னு சொன்னா மகாத்மா காந்தியை பத்தி ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். நம்மளுக்கு நம்மளோட மகாத்மா காந்தியை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அவரோட வாழ்க்கை நிகழ்வுகளை நம்ம எந்த அளவு கேட்கிறோம் அப்படிங்கிற பார்க்கும்போது படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம்னா கொஞ்சம் கம்மி தாங்க. நம்மளை விட வெளிநாட்டில் உள்ள பல மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க சமஜியோட வாழ்க்கை இது காந்திஜியோட வாழ்க்கை வரலாறை ஆட்டோபயோகிராபி சத்திய சோதனை புக்கு நிறைய படிச்சு ரொம்ப புகழ்ந்து எழுதியிருப்பாங்க. அப்படி புகழ்ந்து எழுதுறதுக்கு அவ்வளவு ஓப்பனா தன் வாழ்க்கையில் நடந்த குறைகள் எல்லாம் அதை சுட்டி காமிச்சிருப்பாரு. அப்படி அவர் சுட்டி காமிச்சு அவர் குற்ற உணர்வு மிகப்பெரிய மாற்றத்தை எப்படி ஏற்படுத்திருச்சுங்கிறத நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரோட சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன சின்ன தவறுகள் நிறைய தவறுகள் செஞ்சிருப்பாரு. அதுல முக்கியமா அவருக்கு திருடுற குணம் ஒண்ணு இருக்கும். திருடுற குணங்கிறது ஏன் வந்ததுங்கிறது ஒரு பேக்ரவுண்ட் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்கும். அவருக்கு புகையிலை பிடிக்கணும்னு தோணும். அப்ப சின்ன சின்னதா திருட ஆரம்பிப்பாரு. காசு கிடைக்காது. அத மாதிரி நிறைய இருக்கும். அப்ப திருடுற புத்தி அப்ப லேசா ஆரம்பிக்குது. தன்னோட வேலைக்காரர்கிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சமா திருடுறாரு. அது குத்திக்கிட்டே தான் இருக்கு, நம்ம செய்யறது தப்பு தான் அப்படின்னு. அப்படியே அது போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னோட அண்ணன்கிட்ட ஒரு குண்டுமணி தங்கத்தை திருடுறாரு. இது இவரோட புக்ல இருக்குது. அப்ப அதுக்கு பிறகு ரொம்ப உறுத்த ஆரம்பிக்குது. இது நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படிங்கறது உறுத்த 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 அதுல இருந்து வெளிவர பாக்குறாரு. இத யார்கிட்டயாவது சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? முக்கியமா நம்மள பொத்தி பொத்தி நம்மள வளர்த்த தன் தந்தைகிட்ட சொல்லணும்னு பாக்குறாரு. ஆனா தந்தை எப்படிப்பட்டவர்னா ரொம்ப கோபக்காரு, ரொம்ப அடிப்பாரு, திட்டுவாரு, தகாத சொற்கள் பேசுவாரு. சோ இவர்கிட்ட சொல்லி நம்ம அதை மறுபடியும் அவரை கோபப்பட தூண்டிடுவோமே, என்ன பண்ணான்னா வேற வழி இல்ல, சொல்லணும்னு தோணுது. அந்த குற்ற உணர்வு அவர் உந்துது சொல்ல தூண்டுது. அப்ப என்ன பண்றாரு, போய் பேப்பர் எடுத்து கடன்னு இது வரைக்கும் தான் செஞ்ச அத்தனை திருட்டுத்தனத்தையும் எழுதி, இனி நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி எழுதி அதை மடிச்சு அப்படியே கொண்டு போறாரு. தந்தைகிட்ட கொடுக்கணும்னு தைரியத்தை வரவழைச்சிட்டாரு. ஏன்னா குற்ற உணர்வு தான் அவரை உந்திட்டு இருக்குது. இல்லைன்னா அவரு சொல்லிருக்க மாட்டாரு. போய் சொல்லவும் உந்தவும் அங்க போறாரு. அவர் தந்தை ஆக்சுவலா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறாரு. இவர் கடிதம் கொண்டு போனோடனே அவர் நிமிர்ந்து பார்த்து ஏஞ்சி உட்காந்துறாரு. ஏஞ்சி உட்காந்து வாங்கி ஃபுல்லா படிக்கிறாரு. படிச்சுட்டு ஒண்ணுமே பேசல. பொலப்பொலன்னு கண்ணுல அவ்வளோ தண்ணி ஊத்துது. பையன்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கல, இப்படி பண்ணலாம்ல, புத்தி சொல்லல, திட்டல, அடிக்கல, எந்த ஒரு கூப்பாடும் போடல. அழுத்துக்கிட்டே படுத்துறாரு மறுபடி. இதுதான் நடந்துச்சு. இத பார்த்த
காந்திஜிக்கு அவர் கண்ல அவ்வளோ கண்ணீர். என்ன நடக்குது இந்த சம்பவம், நம்ம எதிர்பார்த்தது என்ன, இங்க நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி. அந்த சம்பவம் தான் அவருக்கு 2 விஷயத்த உணர்த்துச்சுங்க. அன்பின் சக்தி என்ன, அதையெல்லாம் தாண்டி அகிம்சையின் மகத்துவம் என்ன. கூப்பாடு போட்டு திட்டி ஏன் எதுக்குன்னு கேட்டு அட்வைஸ் பண்ணா அது எந்த அளவு நிக்கும் தெரியல. தன் தந்தை அந்த 2 விஷயத்த தனக்குள்ள அந்த சம்பவம் உள்ள போனதாலதான் இந்த தேசத்துக்கு விடுதலை தரும்போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கும்போது அவர் எடுத்த ஒரே ஆயுதம் அஹிம்சை அப்படிங்கிற ஒரே ஆயுதத்தை மட்டும்தான் அவர் எடுத்தாரு. இந்த அஹிம்சைங்கிறது தான் இன்னைக்கு மகாத்மா காந்தியின் மிகப்பெரிய அடையாளமாக இன்று பாரத தேசம் தாண்டி மற்ற நாடுகளிலும் பெருமையாக போற்றக்கூடிய விஷயமே அந்த அஹிம்சை தான். அந்த அஹிம்சை என்ற ஒன்று மலர்வதற்கு அந்த குற்ற உணர்வு அவர்கிட்ட உந்தியதால அந்த தந்தை நிகழ்த்திய எதிர்வினைவின் ஒரு மகிமைய அந்த சம்பவம் தான் கொடுத்துச்சுன்னு அவர் எழுதுறாரு. யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, குற்ற உணர்வு கண்டிப்பா அவருக்கு விழிப்புணர்வா மாறிச்சு. எப்போ அப்படின்னா அதை கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கேத்தால அவர் ரியாக்ட் பண்ணும்போது தன்னோட மொத்தத்தையும் கொட்டிட்டாரு, வச்சுட்டு சுமக்கல. இதைத்தான் நம்ம என்ன பண்றாங்கன்னா இதை இதோட முடியலைங்க. நம்மளோட இஸ்லாமிய மதத்துல பாருங்களேன், நம்மளோட முக்கியமா இஸ்லாமிய மதத்துல பாவ மன்னிப்பு போடுறதுன்னு ஒரு வச்சிருப்பாங்க. அங்க போய் சர்ச்சில் போவாங்க, அங்க போய் இந்த கூண்டுல உட்காந்துட்டு அந்த ஃபாதர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுவாங்க. நான் இந்த மாதிரி குற்றம்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கெஞ்சி கேட்பாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கறது. நான் தப்ப ஒத்துக்கிட்டேன், உள்ள நினைச்சு அது குற்ற உணர்வா எனக்கு இருக்குது, நான் இறைவன்ட்ட பகிரங்கமா போய் மன்னிப்பு கேட்டா அந்த பாரம் குறையும்ங்கிறது ஒரு கான்செப்ட் அங்க இயேசு பிரான் வச்சிருக்கிறாரு. இதே மாதிரி ஜெயின் மதத்திலையுமே மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க செஞ்ச இந்த வருஷம் பூரா அவங்க செஞ்ச எல்லா தவறுகளையும் ஒரு நாள் உட்கார வச்சு பூரா மன்னிப்பு கேட்கிற நாளுனே ஒண்ணு வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு மதங்களும் இந்த குற்ற உணர்வின் ஆழம் புரிஞ்சு எந்த அளவு மனிதர்களை கீழே தள்ளக்கூடியது என்று புரிந்ததாலதான் சில சடங்கு சம்பிரதாயங்களை வச்சு அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இதை எந்த அளவுக்கு அதை மதித்து அதை விழிப்புணர்வை நோக்கி விழிப்புணர்வை நோக்கி நகர்த்தியவர்களுக்கு அது மிகப்பெரிய வரமா தான் அமைஞ்சிருக்குது. சாமிஜி சொல்லுவாங்க, தவறு செய்வது மனித இயல்புதான், அந்த தவறை சிந்திக்கும் சிந்தனையாளர்கள் மட்டும்தான் திருத்திக் கொள்ள முடியும். சிந்திக்கும் சிந்தனையாளர்களுக்கு அல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்க. அவங்க 2 பேரும் சிந்திச்சுட்டாங்க, மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. இப்ப சிந்திக்காத மனிதர்களின் நிலை என்ன, சாபமா யாருக்கு போச்சுன்னா, சிந்திக்காத மனிதர்கள்னு சொல்றதை விட நம்மளோட பாரத தேசத்துல மிகப்பெரிய காவியமா போற்றக்கூடியது ஒண்ணு ராமாயணம், மகாபாரதம். இந்த 2 காவியங்களும் நம்மளோட வாழ்க்கை சம்பவங்களோட நம்மளோட கனெக்ட் பண்ணி தான் சில பல கதாபாத்திரங்களை உருவாக்குனதுன்னு கூட சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வரக்கூடிய தசரதர் அப்படிங்கிற நம்ம தசரத மன்னன், ராமன் வனவாசம் போகும்போது போயிட்டாருங்கிறது தெரியும். அதை ஏத்துக்கும் போது என்ன தோணுச்சு அவருக்குன்னா, முதல்ல புத்திர சோகம் அவர் ஆட்கொள்ளுது, 2வது இந்த தனது அருமை மகன் வனவாசம் போவதற்கு கைகேயிக்கு நான் கொடுத்த வரமே காரணமா இருந்ததுங்கிற குற்ற உணர்வு அவரை வெளிக்கொணர்வு விடாம அப்படியே அவர் அதுலயே முடங்கி ஒரு சோகத்துல அப்படியே மரண படுக்கையில விழுந்து இறந்தும் போனாருன்னு சொல்லப்படுது. இந்த புத்திர சோகம் ஏதோ தசரதனுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க. அதே மாதிரி இன்னொன்னு எடுத்துக்கிறேன், அதையும் எடுத்து பார்த்தா புரியும். இன்னைக்கு குந்தி, மகாபாரத சொல்லப்படுகிற குந்தி ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க. அந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் கிடைக்குது. அதை சொல்லக்கூடாதுதான், ஆனாலும் அவ என்ன பண்றா, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம சொல்லியிருப்போம், சோதிச்சு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லிட்டு ஆதித்யனான அந்த சூரியனை நோக்கி சொல்லி சூரியன்ட்டு ஒரு குழந்தையும் வாங்கிறான். அந்த அற்புதமான குழந்தை தான் கர்ணன். அந்த குழந்தைய திருமணத்துக்கு முன் எடுத்து அந்த குழந்தைய வளர்க்க முடியாம நதியில விட்டுறா. இந்த சம்பவம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த தாயின் உள்ளம், அதற்கு பிறகு எத்தனை குழந்தைகளை பெற்றாலும், அற்புதமான வலிமை மிக்க எத்தனை குழந்தைகளை பெற்றாலும், முதல் குழந்தையான அந்த கர்ணன் என்ன ஆகணும், அவனுக்கு நான் மிகப்பெரிய துரோகம் செஞ்சுட்டேன், அவனுக்குங்கிற குற்ற உணர்வு அந்த தாயை துரத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. அந்த கதாபாத்திரத்தை நீங்க நல்லா ஆழமா பாத்தீங்கன்னா தெரியும், கடைசி வரைக்கும் துரத்திட்டே இருந்துச்சு. ஆனா என்ன தெரியுங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு சாபம் மாதிரிதான் அந்த வாழ்க்கை. ஏன்னா குற்ற உணர்வுல இருந்து வெளிவர முடியல.
அவங்களோட எண்ட் ஆஃப் த லைஃப் என்ன ஆச்சுன்னா, அந்த குருஷேத்திர போர் முடிஞ்ச பிறகு காந்தாரி, குந்தி, திருதராஷ்டிரர் இவங்க 3 பேருமே வனவாசம் போயிருவாங்க. அவங்க காட்டுக்கு போயிருவாங்க. போன பிறகு அங்க என்ன நடக்கும்னா, மிகப்பெரிய தீ விபத்துல அவங்க எல்லாம் பலியாயிடுவாங்க. இந்த சாபம் அவங்களுக்கு சொல்றதுங்கிறது, இத ஒரு வார்த்தையில சொல்றது இல்லைங்க. அந்த காலத்த குந்தி மட்டுக்காக இல்லைங்க. இந்த காலத்திலயுமே இருக்கிறாங்க. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ குழந்தைகளை பெத்துக்கிறாங்க பெண்கள். சாமிஜி சொல்லுவாங்க. இருவருமே கற்பு நெறி தவற விடும்போது அதுக்கு இருவருமே காரணமா இருந்தா கூட சற்புத்திரனாக ஆண்மகன் சுற்றி கொண்டிருக்கிறான். இறைவன் அந்த பாவ சின்னத்தை பெண்களுக்கு மட்டுமே வைத்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை குந்திகள் இருக்கிறாங்க, எத்தனை குழந்தைகளை பெத்து எடுத்துட்டு வளர்க்க முடியாம. நான் ரீசெண்டா கூட படிச்சேங்க, ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருக்குது. ஒரு வீட்டுக்கு போறா ஒரு பெண்மணி, அங்கேயே இருந்து குழந்தைய பெத்துட்டு அந்த அம்மாட்டே வளர்க்க கொடுத்துட்டு அவ போனவதான் 2 வருஷம் கழிச்சு வேற ஒரு திருமணம் முடிச்சுட்டா. நம்மளுக்கு வேணா தெரியலாம் வேற ஒரு திருமணம் முடிச்சுட்டாங்கிறது தெரியலாம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா உள்ள ஆழமா யோசிச்சு பார்த்தா அவளுக்கு வாழ்நாள் பூரா அது ஒரு வலி தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். குற்ற உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். இது ஏதோ ஒரு ஆர்டிக்கல் படிக்கிற விஷயம் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தொட்டில் குழந்தைன்னு சொல்ற ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு காரணமே எத்தனை இன்றைய காலத்திலும் குந்திமார்கள் இருக்க போய் தானே அப்படி ஒரு சிஸ்டமே ஏற்படுத்திருக்காங்க. அற்புதமான குழந்தைகள் தொட்டில்ல கிடக்குறாங்க அப்படின்னா, ஆனா அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்காங்க. நம்ம வேணா திட்டலாம், எப்படி ஒரு மனசு தாய்க்கு இப்படி போட்டுட்டு போகிறதுக்கு. அது இல்லைங்க. நம்ம அவங்களோட செயலை மட்டும்தான் பாக்குறோம். அவங்களுக்குள்ள உள்ள குற்ற உணர்வு எவ்வளவு அழுத்தமா இருந்து நாளைக்கு பண்ணியிருப்பாங்க. சோ அது புத்திர சோகம்ங்கிறது குந்திக்கும் இருந்தது, தசரதனுக்கும் இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் இருக்குது. குற்ற உணர்வு அப்பதான் வருதுங்க. நமக்கு ஒரு தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் விஷயத்துல பாத்தீங்கன்னா, பெண்கள் இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில இருக்க பெண்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் சொல்லுது. என்ன சொல்லுது குற்ற உணர்வை பத்தி? பெண்கள்ல 94% பெண்கள், வேலைக்கு போற பெண்கள், அவங்களுக்கு குற்ற உணர்வு இருக்குது. எந்த குற்ற உணர்வு தெரியுமா? என் குழந்தையை நான் சரியாக வளர்க்க முடியவில்லை. பிள்ளையை கவனிக்கிறதுங்கிற பொறுப்பு எல்லா தாய்மையும் எடுத்துக்கிறாங்க. அந்த தாய்மைக்கு என்ன ஆகுது? தான் வேலைக்கு போறதால என்னோட பிள்ளையை சரியா நான் கவனிக்க முடியல, குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள இருக்குது. இது எப்படி தீர்வு சொல்லுங்க? ஏன்னா இந்த சொன்னதாலேயே அவங்களுக்குள்ள அது திணிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சரி, வீட்டுல உள்ள பெண்கள் தான் நிறைவா இருக்கிறோமா குழந்தை வளர்ப்புலன்னு சொல்லும் போது, அங்க வீட்டுல உள்ள பெண்களுக்கும் 50% உள்ள வீட்டுல உள்ள பெண்களுக்கும் அந்த ரிசர்ச் சொல்லுது, அவங்களுக்கும் பெண்களை நம்ம பிள்ளைகள் நல்லா வளர்த்துட்டோம்னு ஒரு பெரிய நிறைவு அவங்களுக்குள்ள இல்ல, அவங்களும் குற்ற உணர்வோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு. என்ன சொல்றதுங்க, பெண்கள் மட்டும்தான் குற்ற உணர்வா இருக்காங்களா? இந்த தசரதன் எப்படி பிள்ளை சோகம் புத்திர சோகம் ஆட்கொண்டதோ அதே மாதிரி குற்ற உணர்வு இன்றுன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட வீட்டுல உள்ள நம்மளோட கணவர்கள் எல்லாரும் வேணா எடுத்துக்கோங்க, உறவினர்கள். ஆனா அவங்களுக்குள்ள லேசா ஒரு குற்ற உணர்வு எங்க இருக்கும்னா, பொருள் ஈட்டுறதுதான் ஆண்களோட மிகப்பெரிய ஒரு பொறுப்பா அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ பொருள் ஈட்டுல நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பொருள் ஈட்டிருக்கலாமே அப்படிங்கிற குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள வருது. அதை தாண்டி அவங்களுக்கு இன்னும் என்ன அடுத்தது வருதுன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பிள்ளைகள் பெண்கள் அப்படிங்கிற அவங்க கடமையா பாக்குறது, பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைப்பது, பிள்ளை நல்ல இடத்துல நல்ல ஒரு கை நிறைய சம்பாத்தியத்தோட வாழணுங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஒரு ஒரு ஆண்மகனுக்கு, ஒரு பெண்ணை விட ஆண்மகனுக்கு எது உறுத்தும்னா, தான் நிறைய செலவு பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அந்த பொண்ணு வாழ போன இடத்துல நிறைவாகவும் திருப்தியாகவும் வாழ சில பல தொந்தரவுகளை அனுபவிக்கிறாள் அப்படிங்கும் போது, இதை பார்த்துட்டு இருக்க அந்த தந்தையானவருக்கு என்ன தோணும்னா, ஐயோ நான் கொஞ்சம் நல்லா விசாரிச்சிருக்கலாமே, என் பிள்ளைய கொண்டு போய் இப்படி நானே பாழுக்குள்ள தள்ளிட்டேனே, இன்னும் கொஞ்சம் நான் விசாரிச்சிருந்தேன்னா நல்ல வாழ்க்கை என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்காதா, அப்ப நான் விசாரிக்கிறது என்னோட தவறு தானே, நான் தவறிட்டேங்கிற குற்ற உணர்வு வாழ்நாள் புறம் தகப்பனுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு பையனா பறவன் நல்லா கை நிறைய சம்பாதிச்சு நல்ல இடத்துல செட்டில் ஆயிட்டானா தந்தை மனம் குளிரும். அந்த பையன் நல்லா சிறப்பா வாழாத போது என்ன தோணும்னா, நான் அவனை நல்லா படிக்க வைக்கலையோ, அவனுக்கு விருப்பமான ஸ்கூல்ல நானும் படிக்க வைக்கலையோ, அவனுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸை நான் படிக்க வைக்கலையோ, அதுக்கு என்கிட்ட பண பற்றாக்குறை இருந்ததா, இதுதான் காரணமான்னு சொல்லி அந்த எல்லாத்தையுமே தன்னோட மனசுல போட்டு சமத்திக்கிட்டு ஒரு ஓரத்துல அது ஒரு குற்றங்களாவே நம்ம அன்றாட வாழ்க்கையில உள்ள ஆண்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. சோ இது பலதரப்பட்டதுல இது மேக்சிமம் இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தானா? நம்மளுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே எல்லார் வீட்லயுமே பதின் பருவ குழந்தைகள் இருக்கிறாங்க. அடலசன்ஸ் பீரியட்ல உள்ள நிறைய குழந்தைகள் நம்ம வீட்டுல இருக்கிறாங்க.
நம்ம என்ன நினைக்கிறோங்க அவங்கள பார்த்தா, அவங்க சொல் பேச்சே நம்மளுக்கு கேட்கறது இல்ல. அவங்க அவங்கள போல சந்தோஷமா வாழ்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு உலகம். செல்ஃபோனே கதின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க. நம்ம சொல் பேச்சு கேட்கறது இல்ல. அடங்குறது இல்லன்னு இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் மட்டும் தான், பிளேமிங் மட்டும் தான் பண்றோமே தவிர, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது. அவங்களுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்க? அவங்களுக்குள்ள உணர்ச்சி மாற்றங்கள் என்ன நடக்குதுன்னு நம்ம இதுவரைக்குமே பெருசா ஆழமா யோசிச்சதில்ல. அ பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படிக்கிற பையன், ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு பார்த்தா, அதுக்கப்புறம் அவன் படிப்பு குறையுது. எதனால அவனுக்கு படிப்பு குறையுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அ அவன் அ அவ அவனோட படிப்பு குறையறதுக்கு காரணம் நாட்டம் ஏன் குறைஞ்சதுன்னு பார்த்தா, அவனோட உடம்புல வரக்கூடிய உடல் ரீதியான ஹார்மோன் சேஞ்சஸ் தான் அவனுக்கு படிப்பு குறைவு உண்டாக்குது. அதோட நாட்டம் குறைஞ்சு வேற விதமான போக்க உருவாக்குது. வேற விதமான போக்கு என்னன்னா, இதுவரைக்கும் ஒழுங்கா பெண்கள அவனுக்குள்ள வருது. இது எல்லாமே அவனோட ஹார்மோன் சேஞ்சஸ் தான் அப்படிங்கிறத தாயும் தகப்பனான நாம புரிஞ்சு அவங்க கைய புடிச்சுட்டோம்னா, அவனுக்கு குற்ற உணர்வு கிடைக்காதுங்க. அந்த அது இது எல்லாமே வந்து நம்ம சாமிஜி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. காய்கள் கிளாஸ்ல வந்து, மூளையில உற்பத்தியாகக்கூடிய அந்த வித்து ஆனது அந்த 13 வயசுல கீழ இறங்கி அப்படியே வந்து செக்சுவல் கிளாண்ட்ல செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது அங்க வந்து நிக்கும்போது, அங்க வந்து அது நிக்கிறதால தான் எக்ஸஸா இருக்கிற வித்து சக்தி தான் ஒரு லீக்கிங் டெண்டன்சியையும் ஒரு அர்ஜிங் டெண்டன்சியும் உருவாக்குது. அது அவங்களுக்கு தூண்டுது வித்த கழிவ தள்ளணும்னு சொல்லி. அது அது வந்து அவங்களுக்கு வந்து இது ஏதோ நடக்குது உடல் மாற்றங்கள். அத புரிஞ்சுக்க முடியல. வித்தின் மகத்துவம் தெரியல, மகிமை தெரியல. அதோட இயக்கம் தெரியல. நம்ம ஏதோ தப்பு செய்றோம்னு ஒரு குற்ற உணர்வு 13 வயசுலயே மெதுவா ஆரம்பிச்சு, அவங்கள ராங்கா கைட் பண்ணக்கூடிய நெறைய சம்பவங்கள் வேற யாராரும் பண்ணிடுறாங்க. பெத்தவங்களாக நாம என்ன செய்ய முடியும்? நம்ம கையில ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. காய்கறி பக்க பயிற்சின்னு ஒண்ணு நாம சொல்ல முடியாட்டி கூட அங்க கொண்டு இந்த பையன உட்கார வச்சோம்னா, பிள்ளைய உட்கார வச்சோம்னா, அங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு அத பத்திய தெளிவான புரிதலை ஏற்படுத்தும்போது, படிப்படியாக அவங்களுக்குள் மாற்றம் ஏற்படுத்த முடியும். சரி, இந்த குற்ற உணர்வு குந்திக்கும், தசரதனுக்கும் மட்டும் சாபமாக அமையல. நம்மள போல எல்லாருக்கும் சாபம்னு ஏன் அத சொல்றோங்க? ஃபர்ஸ்ட் குற்ற உணர்வுங்கிறது, குற்றம் செஞ்சாச்சு. முதல்ல வரும்போது, அது வந்து தன்னை திருத்திக்கிறதுக்கு வருது. இது நம்ம உள்ளுக்குள்ள போட்டு, போட்டு நான் செஞ்சுட்டேனே! ஐயோ! நான் செஞ்சுட்டேனே! ஐயோ! நான் செஞ்சுட்டேனே! இந்த குற்றம் நான் செய்து விட்டேனே! என்ற புலம்பல் என்ன ஆகும்னா, திரும்ப திரும்ப மேல் மனசுல நிக்கிறத, அப்படியே நம்ம என்ன பண்றோம், உள்ளுக்குள்ள தங்கி நடுமன தள்ளி கொண்டு போய் அப்படியே ஆழ் மனத்துக்கு தள்ளிர்றோம். நாளாக, நாளாக, நாளாக உள்ள கொண்டு தள்ளி அமிக்கிறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதுதான் அங்க சாபமா மாறுது. எப்படி இது சாபமா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியுங்க. உடல்ல வர குறைபாடுகள்லாம் நம்மளுக்கு நோயா குறிபடுது. நம்ம உயிரில் வரக்கூடிய குறைபாடுகள் தான் இந்த இந்த மாற்றங்கள் எல்லாமே. இந்த குற்ற உணர்வுங்கிறது ஒரு விதமான நோய். எதுக்குன்னா உடலுக்கு அல்ல, உயிருக்கு. இந்த உயிர்ல போயி ஒண்ணு பதியுது அப்படின்னா, உள்ள நம்ம திரும்ப திரும்ப அசை போட்டு இதுக்கு ஒரு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு சீடன் இருக்கிறான். அவன் குருவுட்ட போய், "ஐயா நான் மன அமைதியா வாழணும். எனக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் குடுங்கன்னு" கேட்கிறான். அவன் மந்திரம் சொல்லணும்னு மந்திரம் கத்துக்க போகும்போது அவர் சொல்லிக் குடுத்துட்டு சொல்றாரு, "இத நீ 5 தடவ சொல்லு. 3 நாள் சொல்லு" அப்படிங்கிறாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், "நீ இந்த மந்திரம் சொல்லும்போது குரங்க நினைக்கவே கூடாது" அப்படிங்கிறாரு. இவனும் வந்துடுறான். கண்ண மூடிட்டு உட்கார்ந்த உடனே அவர் சொன்ன உடனே மந்திரம் ஞாபகம் வரும்போது கூடவே குரங்கும் ஞாபகம் வருது. 3 நாள் சொன்ன மந்திரம் 3 வருஷம் ஆனாலும், எத்தன வருஷம் ஆனாலும் அந்த பையனுக்கு மனசு அமைதி கிடைக்கவே இல்ல. ஏன் என்ன காரணம் அப்டின்னா, எத ஒண்ண அவன் குரங்க நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போதே, குரங்கு கூட்டமா வந்து மனசுக்குள்ள மோத ஆரம்பிச்சுருது. அப்ப அவனோட மந்திரத்த சொல்லி மன அமைதி பெறவே முடியல. இதுதான் அதோட இயல்பு. குரங்கு கூட்டம்ங்கிற மாரி தான் நம்மளோட உணர்ச்சி கூட்டங்கள், உணர்ச்சிகள் கடக்குது. நம்ம அத எத ஒண்ணு தொரத்த நினைக்கிறோமோ, அந்த அளவு நம்ம அதோட போராடிக்கிட்டே இருக்கிறோம். போராடுற அளவு அதோட நம்ம உறவு கொண்டாடிட்டே இருக்கிறோம். து ம மறக்க நினைக்கிறதையே திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? இதான் சாமிஜி ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. எப்பொருளை எப் எப்பொருளை, எக்குணத்தை, எச்செயலை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும், அவ்வுயிரின் தன்மையினாய் அப்பொருளின் அந்த உணர்ச்சி எதை நினைக்கிறோமோ அதோட தன்மையாய் அறிவினிலும், தரத்தினிலும் மாற்றம் காணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம எந்த செயலை நினைக்கிறோம், நல்ல செயலை நினைச்சா அதோட திரும்ப திரும்ப தொடர்பு கொள்றோம். அதோட ஆற்றல் நம்மளுக்குள்ள அதிகமா ஊடுருவும். குற்ற உணர்வு செஞ்சுட்டோமேங்கிற குற்றத்தையே திரும்ப 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 நினைச்சு உள்ளுக்குள்ள ஊற வச்சு அப்படியே அது போய் ஆழ் மனதுல உள்ள போய் பதிஞ்சு என்ன பண்ணுதுங்க உயிரில் உள்ள போய் பதிய ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்றோம் நமக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு செயல் செஞ்சாலும்
சுவாமி சொல்றாங்க இல்லையா, எல்லாமே பதிவாகுது, உடல் செல்கள்ல பதியுது, நம்மளோட மூளையில பதியுது, நம்மளோட காந்த காலத்துல பதியுது, வித்தின் பதியுது, கருமையத்துல பதியுது, மேல உயிரில பதியுது, பிரபஞ்சத்துல பதியுது. இத்தனை பதிவுகளை ஒரு செயல் ஏற்படுத்தும்னா அதுக்கு ஈக்குவலா இந்த பிரெயினுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாதுங்க. ஒரு இது செயலா இல்ல மென்டலா நம்ம ஒரு செயல் செய்யறதுக்கும் அதை நம்ம மென்டலா அசை போடும்போது, மனசா அசை போடும்போது உள்ளதுக்கும் இதுக்கு இந்த பிரெயினுக்கு டிஃபரன்ஷியேட் பார்க்க தெரியாது. ஸோ ரெண்டையுமே இது சேம் எஃபெக்டை கொடுக்கும். இப்ப சேம் எஃபெக்டா கொடுக்கும்போது ஒரு தடவை செஞ்சிருக்கோம். ஒரு 100 தடவை நம்ம நினைக்கும் போது என்ன பண்ணும், அசை போட்டு 100 தடவைக்குள்ள பலனையும் இது கொடுத்துரும். அப்ப என்ன ஆகும், உள்ள போய் நம்மளோட கருமையத்துல உள்ள போய் வித்துல பதிஞ்சு சந்ததி மூலமாக சாபம் பாருங்க, சந்ததி மூலமாக அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே நம்ம கடத்திட்டு போயிடுறோம் குற்றங்களை பத்தி சொல்லும் போது சைக்காட்ரிஸ்டே சொல்றாங்க, ஜீன்ல இருந்தே கூட வருது அப்படின்னு. நம்ம ஜீன்ல இருந்து தாத்தா மாதிரி சிரிக்கிறான் பாரு, பாட்டி மாதிரி பாக்குறான் பாரு, அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படியே இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல. சில உத்து கவனிங்க, சில நேரங்கள்ல ஜீன்ல அந்த தாத்தா பாட்டி மட்டும் இல்லைங்க, அப்பாவோட செயல்கள் கூட அந்த உள்ள பதிகிற மாதிரி குணங்கள்லாம் பதியல, உள்ள இருக்கிற பதிவுகளும் அப்படியே நம்ம தூக்கிட்டு வந்திருக்கு. அப்ப நம்ம தூக்கி உள்ள அழுத்தி வச்சு அப்படி ஜெனரேஷனுக்கு நம்ம அப்படியே கடத்திட்டு கொண்டு போறோமே. இப்ப சொல்லுங்க, அந்த குற்றம் ஒரு வரமா சாபமா சொல்லுங்க? சுமக்காத போது அது வரமா இருந்துச்சு, சுமக்கும் போது கண்டிப்பா அது சாபமா தான் நம்மளுக்கு போகும். சோ இறக்கி வைக்க தெரியணும். போதும் எனக்கு சாமி சொல்றாங்க, திருத்த முடிஞ்சவற்றை திருத்திக்கப்பா. போய் யாரோ செஞ்சுட்டேன், உன்னால பாவம் மன்னிப்பு கேட்க முடியுமா, போய் பாவம் மன்னிக்கோ, உன்னால கேட்க முடிஞ்சதுன்னா சரி பண்ணிக்க, என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு சூழலை பண்ணிட்டேன். சரி, கேட்க முடியாத சூழ்நிலையா, இதை ஏத்துக்க அப்படிங்கிறாங்க சாமிஜி. ஏத்துக்கிற அப்படிங்கும் போது ஏத்துக்கதான் முடிய மாட்டேங்குது நம்மளால. அது நிறைய ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, அதை நான் அப்புறம் பாக்குறேன். சோ இது வரமா அப்படி சாபமா அப்படி, இது 2 கேட்டகரி பார்த்தோமா. இன்னொரு வித்தியாசமான ஒண்ணு, அந்த குற்றம் நடக்கிற இடத்துல இருந்தவங்க அந்த பூரா பழியும் தான் மண்டையில போட்டு ஏத்திடுவாங்க, இந்த சம்பவத்துக்கு நான் தான் காரணம். சோ இந்த குற்ற உணர்வு அவங்கள தேவையில்லாம உந்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு 2 உதாரணத்தை பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் உதாரணம் புத்தர் தான். அவர் சொல்லுவார், ரொம்ப அழகா சொல்லுவார். புத்தரோட வாழ்க்கையிலும் உங்களுக்கு தெரியும், ஒரு ஞானம் தேடி போகும்போது ஞானம் கிடைச்ச பிறகு அவர் தன்னோட கடமையிலேருந்து நழுவி வருவார். நடுநெசியில மனைவியையும் மகனையும் விட்டு ஞானம் தேடி போனவர். ஞானம் பெற்ற பிறகு பார்க்க விரும்பிய ஒரே ஜீவன் தனது மனைவியை மட்டும்தான் பார்க்க விரும்பினார். எவ்வளவோ சொல்லியும் கேட்கல, சுத்தி உலகம் போகாதீங்க, அது வேற மாதிரி உலகம் பேசும் கேட்கும் போதெல்லாம் இல்லை, நான் என் மனைவியை தான் பார்க்கணும், நான் மன்னிப்பு கேட்கணும்னு தேடி வந்து பேசுவார். அவரோட குற்ற உணர்வு தான் அவரை துரத்துனுச்சு ஞானம் பெற்ற பிறகு. அதே மாதிரி அந்த புத்தரோட சீடர் ஒருத்தர் இருந்தார். அவர் அங்க கோகான ஒரு வேட்டைக்காரன், ஒரு கானகத்துல ஒரு காட்டுல இருக்கிறான். அவன் எப்பயுமே முதுகுல அம்பும் வில்லு 2ஐயும் வச்சுட்டே இருப்பான். நிறைய விலங்குகளை வேட்டையாடுவான். இப்ப ஒரு நாள் அவன் வேட்டையாட போகும்போது இந்த புத்தரோட துறவி வராரு. பாக்குறான், அடடா இன்னைக்கு காலங்காத்தால இவர் முகத்துல முடிச்சிட்டோம், இன்னைக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, அங்க போனா நம்மளுக்கு நீ வேட்டைக்கு ஒரு விலங்குமே சிக்க போறது இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறான். அன்னைக்கு இவன் நினைச்ச மாதிரியே அவனுக்கு ஒண்ணுமே அமையல, வேட்டையே செய்ய முடியல. சரின்னு திரும்பி வரான். ஐயோ இப்படி ஆயிட்டுன்னு திரும்பி மறுபடியும் பார்த்தா அங்க ஓரமா உட்கார்ந்துருக்காரு அந்த அதே துறவி. பாக்குறான், பார்த்துட்டு போய் அந்த கோவத்தை எல்லாம் அவர்கிட்ட அப்படி கொட்டுறான். உங்களாலதான் உங்க முகத்துல முழிச்சுட்டு போனதாலதான் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அப்படி திட்டான். இவர் ஒண்ணுமே பேசல, நம்ம ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இப்ப கோபத்தின் உச்சம் என்ன பண்றான் தெரியுமா, இன்னைக்கு உங்களாலதான் நான் வளர்க்குற நாய்களுக்கெல்லாம் எனக்கு உணவு கொடுக்க முடியல, அப்ப இதுக்கு நீங்க தான் காரணம், இந்த செயலோட விளைவை நீங்க தான் அனுபவிக்கணும், என்னோட நாய்களோட பசியை நீங்க தான் பார்க்கணும், அந்த பசி உணர்வை பாருங்க, அதுதான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தன் நாய் வளர்த்த அத்தனை நாய்களையும் அவுத்து விட்டு அவரை போய் அட்டாக் பண்ண சொல்லுது. இவர் உடனே அவர் என்ன செய்யறது அவர் தெரியல. இவர் ஓடி போய் நாய்கள்லாம் வெறியோட, பசி வெறியோட, கொலை வெறியோட இருக்குது, எல்லாம் துரத்துது. இவர் என்ன பண்ணாரு, ஏறி அந்த மரத்து மேல ஏறிட்டார். வேகமா போய் அங்க போய் 2 கிளைகளுக்கு நடுவு தொங்கிட்டு அப்படி பிடிச்சிட்டு, ஐயோ நான் ஒண்ணு பண்ணலப்பா, என்னை புரிஞ்சுக்கப்பான்னு கத்துறாரு. இவனுக்கு அப்பயும் அவர் மேல உள்ள கோபம் தீரவே இல்லை. அப்பதான் என்ன பண்றான், தான் முதுகுல வச்சிருக்கிற அம்பையும் வில்லையும் எடுத்து அவர் கால் மேல முதல்ல விடுவான். சுரீர்னு ஒரு வலி, அவருக்கு உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி ஒரு வசனம். அப்பயும் அதை கதறாரு, கேட்கல. மறுபடியும் ஒரு அம்பை விடுறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சுத்தி அந்த மரத்தை சுத்தி நாய்கள் கத்திட்டே இருக்குது. மரத்துக்கு கீழே இருந்துட்டு வேணும்னே அவர் அட்டாக் பண்றான். அவர் கழுத்து உச்சில இருக்கிறார்.
அப்ப அந்த நொடியில அந்த அந்த மனிதர், அந்த சாதுவானவருக்கு அந்த வலியின் வேதனையில தன்னோட துணியை பத்தி அறிவு குறைஞ்சிருது, கண்ட்ரோல் இல்லை அவருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த துணி கலண்டு கீழே விழுது. அவர் போட்டிருக்க அந்த மேல் அங்கிங்கிறது ஒண்ணு கலண்டு அப்படியே கீழே விழுது. விழும்போது இவன் கீழே நின்றுட்டான், இவன் மேல அப்படியே விழுந்துருது வாங்கி. டாப் டு பாட்டம் அந்த அந்த துறவியோட அணிந்திருந்த அங்கி வந்து அவனை அப்படியே கவர் பண்ணுது. இது ஒரு செகண்ட் நடக்குது. இதை சுத்தி வேடிக்கை பார்க்க அந்த நாய்கள் என்ன நினைச்சது ஒண்ணும் புரியல அது. ஓ, துறவி விழுந்துட்டான்னு சொல்லி எல்லாம் அப்படியே பாயுது. அதுக்கு வெறியில இருக்கிறதால தன்னோட ஓனருங்கிறத கூட அது புரியல. அவனை வந்து கடிச்சு கொதறி சாகடிச்சிருக்கு. இவன் மேல பார்த்துட்டு அந்த துறவிக்கு ஒரே படபடப்பு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் பார்க்க அங்க அவர் பக்கத்துல ஒரு உடஞ்ச கிழவன் இருக்கும், அதை எடுத்து தூக்கி நாய் மேல வீசுறாரு. நாய்கள் அப்பதான் அண்ணாந்து பாக்குது, ஓ நம்ம கடிச்சிட்டு இருக்கிறது நம்மளோட ஓனர் தான், மேலதான் அவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் தலைதறிக்க காட்டுக்குள்ள போயிரும். இவர் இறங்கி வராரு. இந்த அதிர்ச்சியான சம்பவம் அந்த துறவிக்கு உள்ளுக்குள்ள போய் இந்த மனிதன் சாபத்திற்கு நான் தான் காரணம் என்ற குற்ற உணர்வை அழுத்தி குத்திக்கிட்டே இருக்குது. 2 நாளா அப்படியே சுத்துறாரு. ஒரு ஸ்டேஜ் போய் நம்ம போய் புத்தர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நான் வந்து ஞானத்துக்கு தகுதி இல்லாத மனிதன், இவ்வளவு பெரிய அட்டூழியமான சம்பவம் நடப்பதற்கு நானே காரணம்னு சொல்லி புலம்புறாரு. அப்பதான் அந்த புத்தர் சொல்றாரு, எவன் ஒருவன் குற்றம் செய்தாலும் அந்த குற்றம் கண்டிப்பா குற்றமற்ற மனிதனுக்கு அகெயின்ஸ்டா செஞ்சாலும், பாவத்தை எல்லாம் திறந்த ஒரு முனிவருக்கு அகெயின்ஸ்டா செஞ்சாலும் அந்த குற்றம் திரும்பி அவனையே சேரும் அப்படின்பாரு. அவனையே சேரும். எப்படி அது ஒரு உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க புத்தரு. நீ நல்ல ஒரு ஃபைனா உள்ள நல்ல ஒரு ஒரு மணலை எடுத்து நல்லா காத்தடிக்கும் போது தூக்கி வீசினா எப்படி வீசினவன்ட்டே திரும்பி அது வருமோ, அதே மாதிரிதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு கெட்ட தீய கர்மாக்கள் எல்லாமே அப்படியே நம்மளுக்கு திரும்பி வரும். ஆனா செய்யக்கூடிய மனிதர்கள் தூய்மையா இருந்தா, அந்த சாது தூய்மையானவர், அதனால அவனுக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு, நீ நீ அமைதியாயிரு, நீ வந்து பரிபூர்ணமான ஒரு இன்னசென்டான அறியாம இருக்கக்கூடிய அற்புதமான மனிதன், அவருக்கு ஞானம் கிட்டுன்னு சொல்லும் போதுதான் அந்த குற்ற உணர்வுல இருந்து அவர் வெளியே வந்தாரு. இதே மாதிரி இன்னொரு குற்றுணர்வு நம்ம மகாபாரதத்துல சம்பவத்துல நடந்த ஒரு குற்றுணர்வு இருக்குதுங்க. அது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். குருஷேத்திர போர் முடிஞ்ச பிறகு கர்ணன் இறந்து போயிறாரு. கர்ணன் இறந்து போன பிறகு அந்த பாண்டவர்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, இந்த கர்ணன் வந்து உங்க சகோதரன் தான், குந்தி மூலமாவும் தெரியும் போது ஏன் அதுக்கெல்லாம் யாரும் நீங்க வருத்தப்படாம இருக்கிறீங்க? அவன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறான், நீங்க எப்படி அவர் வருத்தப்படாம இருக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டு பேசும்போதுதான் ஒவ்வொன்னா சொல்றாரு. உங்களை காப்பாத்தலாம், அப்படி இப்படி உங்களுக்கு அம்மாவுக்கு சத்தியத்துக்காக அவங்க எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா 2 சத்தியம் வாங்கியிருப்பாங்க குந்தி அம்மா. என்னன்னா, நீ வந்து அர்ஜுனனை தவிர வேற யாரையுமே நீ கொல்லக்கூடாது, அர்ஜுனன்ட்டையும் ஆகாஸ்திரம் ஒருத்தர் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க. அதனாலதான் அவன் ஒண்ணும் செய்யாம விட்டான் சொல்லவுமே இவர் கேட்டுட்டு இருக்கிற அர்ஜுனனுக்கு, அடடா, நாம் முதல்ல அவனை பகைவனா நினைக்கும் போது அவனை கொன்றது நியாயமாகப்பட்டது. இப்பொழுது அவன் சகோதரனா நினைக்கும் போது நம்ம கூட பிறந்த ஒரு சகோதரனை நான் கொன்று விட்டேனே அப்படிங்கிற குற்ற உணர்வு இப்ப அர்ஜுனனுக்கு அதிகமாயிடுச்சு. ஊன் புலம்ப ஆரம்பிச்சுட்டான், நான் என் சகோதரனே கொண்டுட்டானே, இந்த வாழ்க்கையில எனக்கு வந்து சாப விமோச்சனமே கிடையாது, அவ்வளவு பெரிய அநீதி பண்ணிட்டேன்னு புலம்பு கதற ஆரம்பிச்சிடான் அர்ஜுனன். அப்ப கிருஷ்ணன் வராரு, நீ நினைப்பது போல் கர்ணன் வந்து ஒன்னால சாவல, அது மேல தெளிவா புரிஞ்சுக்கோ. கர்ணன் வந்து அவளை எளிதில் யாராலையும் அவனை சாகடிக்கவும் முடியாது. கர்ணன் சாகிறதுக்கு 6 காரணிகள் தேவைப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த ஒன்று நடக்கிறதுக்கும் இறைவன் எவ்வளவு அழகா பிளான் பண்றான்னு பாருங்க. கர்ணன் சாகிறதுக்கு 6 விஷயங்கள் காரணமா இருந்தது. முதல்ல ஒரு பிராமணன்ட்ட அவன் வந்து ஒரு சாபம் வாங்கியிருந்தான், உன்னோட தேரு ஒரு தகுந்த நேரத்துல சிக்கிக்கும் தேரோட அப்படின்னு சொல்லி. அந்த சாபத்தால தேர் சிக்கிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த கர்ணனோட குருன்னு சொல்ற பரசுராம் அப்படிங்கிறவர் அப்பவே வந்து ஒரு சாபம் கொடுத்திருப்பாரு. இவர் போய் சொல்லிட்டு அவர்கிட்ட வித்த கத்துக்கிட்டாலும் சாபம் கொடுத்திருப்பாரு. சோ அதனால அவனுக்கு ஒரு சாபம் இருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பெத்த தாயான குந்தியும் போய் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு வரம், என் பிள்ளையில யாரையும் நீ கொல்லக்கூடாது, அர்ஜுனன் மட்டும் மேல ஒரு முறை தான் நீ இந்த அஸ்திரம் செய்யணும்னு அவனோட தந்தையான யாருங்க தந்தை? இந்திரன் என்ன பண்றாருங்க, அவன் கூடவே பிறத்த அந்த கவச குண்டலம் 2ஐயுமே தானமாக பெற்றுக்கொண்டது, அது ஒரு காரணம். 4வது பாத்தீங்கன்னா சல்லியன் கேள்விப்பட்டிருப்போம், அவனுக்கு தேரோட்டியா இருப்பாரு. அந்த சல்லியன் அந்த தக்க நேரத்துல தேரோட்டியா இல்லாம நான் உனக்கு தேரெல்லாம் ஓட்ட மாட்டேன்னு இறங்கி போயிடுவார். அவர் மட்டும் அந்த நிலையில இருந்தா இன்னும் கொஞ்சம் இந்த சம்பவம் நடக்காம இருக்கும், அது ஒரு காரணம். கடைசியாக பாத்தீங்கன்னா அவர் உயிர் பிரிகிற நேரத்துல உயிர் போகாம இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப டச்சிங்கான ஒரு பாட்டெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
அந்த நேரத்துல கிருஷ்ணரே போய் அவன் இது வரைக்கும் வாழ்க்கையில் செஞ்ச அத்தனை தான தர்மங்களையும் தானமா பெற்றுட்டு வந்துருவான். சோ இத்தனை 6 காரணிகள் தான் அவ சாவறதுக்கு காரணமா இருந்தது. அந்த நேரத்தில் நீ ஒரு கருவி மட்டும்தான். அதனால நீ குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம். உன்னால அது நடக்கல. அவன் எளிதில் சாகக்கூடிய ஒரு மனிதனும் அல்ல. அப்ப அவன் மாபெரும் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதுதான் அந்த அர்ஜுனனுக்கு அந்த குற்ற உணர்வு இறங்கியது. சோ சம்பந்தப்படாதவங்களுக்கும் வருது, சம்பந்தப்பட்டவங்களுக்கும் வருது. சோ இப்படி எல்லா நேரங்களிலும் வரக்கூடிய அந்த குற்ற உணர்வை நம்ம எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்படி எப்படி அணுகுறோம் அப்படிங்கும் போதே இதுக்கு வந்து சில 3 ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. நம்ம எப்படி பார்க்கணும் இதை அப்படிங்கிறதுலாம் ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல வந்து குற்ற உணர்வு எழுது அப்படின்னு சொல்லும் போதே ஒய் அப்படிங்கிற கேள்வி, நான் ஏன் செஞ்சேன் இந்த 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 செயலை இந்த இந்த மாரி ஒரு ஒரு தீர்மானத்தை இந்த மாரி ஒரு சொல்ல நான் ஏன் செஞ்சேன், ஏன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ஏன் செஞ்சேன்னு கேள்வி கேட்கறதை விட அந்த நேரத்துல என்னோட அறிவும் என்னோட உடம்பும் என்னை உந்திக்கிட்டு அதை செய்ய வச்சுது. அது அப்படிதான் நடக்கணும், அதுதான் யதார்த்தம். இது நடந்திருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறது எனக்கு முரண்பாடான விஷயம்தான். அது அப்படித்தான் நடந்து இருக்கணும், அதான் நடந்துருச்சு, அதுதான் ரியல் லைஃப். நான் இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறது என்னோட கற்பனையான ஒரு எண்ணம். இந்த கற்பனைக்கும் நடந்ததுக்கும் என்ன பண்ணுதுன்னா மனசு புடி கொடுக்க மாட்டேங்குது. அப்பதான் அது குற்ற உணர்வு. முதல்ல அதை ஏத்துக்குங்க. எனக்கு எல்லாமே தெரியும் தான், இருந்தாலும் ஏதோ அந்த சம்பவம் அந்த அந்த நேரத்துல நடந்துருச்சு, அதை நான் முதல்ல ஏத்துக்கிறேன். ஏன்னு கேட்காம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கங்க, அந்த குற்றத்தை நான் செஞ்சேன்தான் அப்படிங்கிறத முதல்ல ஏத்துக்குங்கிறாங்க. 2வது குற்ற உணர்வுங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நம்மளோட லைஃப்ல ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு தான் வருதே தவிர நம்மள டார்ச்சர் பண்றதுக்காக வரவே இல்லை. பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் எப்ப கொடுக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரே குற்றத்தை நம்ம வாழ்க்கை பூரா நிறைய குற்றம் செஞ்சோமான்னு கேட்டா நிறைய செஞ்சு வச்சிருக்கோங்க. நம்ம நிறைய நல்லது செஞ்சு வச்சிருக்கோம், கொஞ்சோண்டு குற்றங்கள் செஞ்சிருக்கோம். இந்த கொஞ்சம் குற்றங்களை திரும்ப திரும்ப சில நேரங்களை செய்வோம். இப்பதான் அந்த குற்ற உணர்வு அதிகமாயிட்டே வருது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொஞ்சம் குற்றங்களை திரும்ப திரும்ப செய்யாம தடவை குற்ற உணர்வு வருது, மறுபடியும் அதே சாமி சொல்லுவாங்க, தவறு வந்து என்ன பண்ணுது, பழகி பழகி பழக்கத்துல திரும்ப திரும்ப செய்வோம், திரும்ப திரும்ப குற்ற உணர்வு வரும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு வைராக்கியம் எடுத்துட்டு நம்ம வாழும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி அதை குறைக்காத அளவுக்கு இது என்னோட பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு, செயல் திருத்தம் கொண்டு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சுமக்காம இறக்கி வச்சுட்டு இதுல ஏத்துக்கிட்டது மாதிரியே இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இதை இறக்கி வைக்கவும் தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஏத்துக்கிட்ட நெக்ஸ்ட் இறக்கி வச்சிரு. 3வது விஷயம், இந்த குற்ற உணர்வுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம் என்ன, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்குதுங்க. நான் எப்படி அப்படி செய்யலாம், நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப திறமசாலி, என்னால எப்படி அப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறது நம்மளோட ஈகோவை ரொம்ப ஆழமா போய் டச் பண்ணுது. அப்ப வந்து இந்த தவற நான் செஞ்சதை என்னால ஏத்துக்க முடியாததுதான் காரணமா இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஈகோ வந்து அங்க மோதுபடுது. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், எல்லா மனிதர்களுமே தவறு செய்பவர்கள் தான். தவறு செய்வது மனித இயல்பு தான். அதனால நானும் அதே போலதான் அப்படின்னு ஓவர் ஈகோவா எடுத்துக்காம இதுல மீண்டு வர்றதுக்கு வழியை எடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 3 வழிகளும் நம்மளை மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரும். மாற்றத்தை கொண்டு வரதுக்கு 2 இன்சிடென்ட் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்ற உணர்வு எப்படி மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் ஒண்ணு உண்டுங்க. குற்ற உணர்வுல இருந்து வெளியே அற்புதமான ஒரு சம்பவம். ஒரு கிராமத்துல குற்றம் ஒரு பையன் செஞ்சுட்டான், என்ன பண்ணுவாங்க, கட்டிடுவாங்க. ஒரு ஆலமரத்துல கொண்டு கட்டிடுவாங்க. கட்டிட்டு தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த கிராமத்துல ஒவ்வொரு மனிதர்களும் வருவாங்க, வந்து அவன் கிட்ட பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு கேட்டா, தம்பி நீ அன்னைக்கு இந்த மாரி ஒரு நல்ல செயல் செஞ்சியே, இந்த மாரி நல்லா நீ பேசினியே, அவனோட நல்ல விஷயங்களை ஒவ்வொருத்தரும் அப்படியே அவன்கிட்ட டச் பண்ற மாதிரியே பேசிட்டு போவாங்க. யாரும் அவன் குற்றத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. இது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஃபுல்லா அவனோட பாசிட்டிவ் நிறைகளை மட்டும் பேசுறாங்க. சாமி சொல்ற குறைகளை யாருமே பேசல. அதுதான் அவன் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அந்த கிராமத்துல. இது ஏதோ அந்த காலத்துல இல்லைங்க. இப்ப ரீசெண்டா லாஸ்ட் மந்த் பேப்பர்ல படிச்ச ஒரு நியூஸ். மதுரையில திருமங்கலம் நமக்கு தெரியும். திருமங்கலம் போக்கம்பட்டின்னு ஒரு கிராமத்துல ஒரு ஒரு 2 கப்பிள்ஸ் அவங்களோட என்ன வச்சிருந்தாங்க, பீரோல வந்து 26 பவுன் நகையும் 21,000 கேஷும் உள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. வந்து பாக்குறாங்க, பீரோ உடைச்சு கிடக்கு, ஒண்ணும் காணும். அந்த கிராமத்துல ஒரு 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 கட்டுக்கோப்பு என்ன அப்படின்னா, யாரும் வந்து குற்றம் நடந்ததுன்னா கொண்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா போலீஸ் நாலேஜுக்கு போயிட்டு இவங்க சொல்லாமலே போயிடுச்சு. ஆனா கூட இவங்க கொண்டு போகல. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கிராமத்தோட
ரூல்ஸ் படி வீட்டுக்கு 200 வீடு இருக்குன்னா 200 வீட்டுக்கும் கொண்டு போய் ஒரு கவர் கொடுத்துருவாங்க. நடுவுல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல பெரிய அண்டா வச்சிருவாங்க. இந்த 200 பேர் அந்த கவரை கொண்டு அதுல போடணும். இதுதான் அந்த கான்செப்ட். அப்ப ஃபர்ஸ்ட் வச்சிடறாங்க, அதே மாதிரி போடுறாங்க. அடுத்த நாள் வந்து பெரியவர்கள் முன்னில அந்த கவர் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. 26 பவுன் தொலைஞ்சது, 23 பவுன் கிடைச்சிருச்சு. அப்ப மீதி 3 பவுனும் 20,000 கேஷும் போச்சா. அப்ப மறுபடியும் 2வது தடவை மறுபடியும் இந்த கவரை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க எல்லார்ட்டையும். அதே மாதிரி அடுத்த நாள் அதே அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் அதே அண்டாவை வைக்கிறாங்க. மறுபடியும் அங்க எல்லாரும் கவரை கொண்டு போடுறாங்க. எல்லாரும் கவர் கொண்டு போறதால யார் குற்றம் செஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. போடுறாங்க. மறுநாள் எடுத்து எண்ணி பார்த்தா அந்த மீதி இருந்த 3 பவுனும் 20,000 கேஷும் அந்த ஒரு கவர்ல இருந்துச்சு. இது குற்றவாளி யாருன்னு தெரியல, யாரும் போய் அவங்கள திட்டல, யாரும் அவங்கள தண்டிக்கல, யாரும் அவங்களுக்கு அறிவுரை கூறவும் இல்லை. இந்த குற்றம் அப்படிங்கிற பாவ செயலிலிருந்து அந்த மனிதனை எது காப்பாற்றியது? அந்த மனிதனை யாருமே பேசாம எந்த ஒரு உந்து சக்தி அந்த மனிதனை பாவத்திலிருந்து காப்பாற்றியதுன்னு சொன்னா குற்ற உணர்வு மட்டும்தான். ஐயோ நம்ம செஞ்சுட்டோமே, திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இது என்ன ஒரு அற்புதமான கிராமத்து மக்களுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பான ஒரு திட்டம், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான மகத்துவத்தை வந்து புரிய வைக்குதுன்னு பாருங்க. இது எல்லாரும் செஞ்சவங்க தாங்க, யாருமே செய்யாதவங்க கிடையாது. எல்லாருமே குற்றம் செஞ்சுதான் வந்திருக்கிறோம். சோ நம்ம அனைவரும் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். சின்ன சின்னதா பெருசு பெருசா என்ன வேணா செஞ்சிருக்கலாம். சில குற்றம் வந்து குட்டி குட்டியா இருக்கலாம், சிலது வந்து வருஷ கணக்கா மாச கணக்கா வருஷ கணக்கா உள்ள சுமத்தி வச்சிருக்கோம். முதல்ல இறக்குங்க. ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, தண்ணி தேவைப்படும் போதுதான் குடிக்க முடியும். எனக்கு தண்ணி வேணும்னு எப்பயுமே தூக்கி நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நம்மள கை வலிக்கதானே செய்யும். அதே மாதிரி சுமக்குற வரைக்கும் தான் பார். சுமக்காம முதல்ல இறக்கி வச்சுட்டோம்னாலே மாத்திக்கலாம், திருத்திக்கலாம். அதோட தொடர்பு கொள்ளலாம், டிட்டாச்சு வந்துருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அற்புதமான நம்ம மகரிஷி, வேதாத்திரி மகரிஷி ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க, அன்பின் அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டுக்கு என்னன்னா நம்ம குருபிரான் வந்து அன்பின் திருவுருவம் இல்லையா. அவங்க சொல்லுவாங்க ஒரு பாட்டுல, பஞ்ச மகா பாதகங்கள் செய்தோரேனும் பகுத்தறிவால் விளைவறிந்து எண்ணி எண்ணி சஞ்சலத்தில் ஆழ்ந்து உள்ளம் உருக்கத்தோடு சன்மார்க்க நிலைக்கான துடித்து நின்றால் அஞ்சாதீர் உமையும் ஏற்போம், அறிவு நிலை அறிவிப்போம், அமைதி காண்பீர், துஞ்சாமல் கூட நாடுவோருக்கு துணை புரிதல் எம் கடமையாக கொண்டோம். என்ன சொல்றாங்க பாருங்க. பஞ்சமகா பாதங்கள்லாம் என்னதுங்க? பொய், சூது, கொலை, களவு, பாழெடுப்பு, தவறு, கற்பழிப்பு. இதுல எதுவுமே நம்ம செய்யல. குட்டி குட்டி பொய் வேணா செஞ்சிருக்கோம். சோ இந்த பஞ்சமகா பாதங்களை புரிஞ்சவங்க, நீ கவலைப்படாதப்பா, நீ வாப்பா என்கிட்ட, நீ கவலைப்படாம என்கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு உன்னோட எல்லாத்தையுமே உன்னோட சஞ்சலத்திலாம் கடந்துட்டு சன்மார்க்க நிலையை நீனும் அடையலாம். உண்மையான அறிவு நிலையை நான் உனக்கு அறிவிக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லி அன்பா அழைப்பு விடுக்கிற ஒரு அற்புதமான குருபிரான் நம்ம கிடைச்சிருக்கிறாரு. சோ நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பாரத்தையும் குருபிரான்ட்ட போட்டுடலாம். நல்ல ஒரு தத்துவம் தவம் அப்படிங்கிறது மனசை வந்து வல்லமையும் திறமையும் கூட்டக்கூடியதுன்னா, நம்மளோட அகத்தாய்வுங்கிறது நம்மளோட மனசுல உள்ள அழுக்குகளை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் அது. ஸோ இதெல்லாமே வகுத்து கொடுத்த குருபிரானின் காலடியில் நம்மளோட பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு நாம் சரணாகதி அடைந்து நாம் அனைவரும் வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற்று நிறைவோடவும் இந்த குற்ற உணர்விலிருந்து விழிப்பு நிலை நோக்கி, விழிப்பு உணர்வை நோக்கி நகர்ந்து வாழ்வாங்க வாழ நமக்கு இறையரும் குருவரும் வழி வகுக்கட்டும் என்று கூறி, இது நேரம் வரை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அன்பார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியும், எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐடி நிர்வாகத்திற்கும் நன்றியும் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது மொபைலை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது அன்பராக செவ்வேல் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க மகிழ்ச்சி அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. உள்ள எப்படி நடக்குது. நம்ம இப்ப நீங்க சொன்னீங்க, ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் புத்தர்கள் சொன்னீங்க, நம்ம குழந்தைகள் சொன்னீங்க. ஆனா இக்காலகட்ட குழந்தைகள் வந்து ரொம்ப அந்த குற்றுணர்வு அந்த 10வது 12வது ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா. அதுக்கப்புறம் அவங்க குறைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செல்லணும், அதே மாரி நம்ம
நம்ம குடும்ப மனைவி, நம்ம குழந்தைகள், உறவினர்கள் கூடயும் இந்த நீங்க சொன்ன அந்த குற்ற உணர்வு இருக்கு. நாம இப்ப இந்த மனவளக்கலையில இருக்கோம். நீங்க சொல்றீங்க எப்படி எடுத்து போய் அதை சரி பண்ணணும்னு சொன்னீங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாவும் அருமையா இருந்தது. நம்ம குடும்ப உறவினர்கள் கூடயும் நம்ம குழந்தைங்களுக்கு கூடயும் இருக்கிறத இந்த குற்றுணர்வை எப்படி நம்ம மேன்மேலும் உயர்த்தி அவங்கள சரி செய்ய முடியுமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நீங்க கேட்ட ஒரு விஷயத்துல குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த குழந்தைகளுக்கு உண்மையிலே இருக்குது. எல்லா குழந்தைகளுக்குமே குற்றம் செஞ்சுட்டா ஒரு உணர்வு இருக்குது. இத நம்ம சிந்திக்கிற, சாமி சொன்னபடி சிந்திக்கிறவங்க அதை திருத்திப்பாங்க, சிந்திக்காதவங்க திருத்திக்க மாட்டாங்க. இதுல என்ன இருக்கு, நான் செய்யற குற்றம் யார் செய்யாம போயிட்டா, அவங்க செய்யலையா இவங்க செய்யலையா அப்படின்னு சொல்லி இந்த மனசு சமாதானம் பண்ணுச்சுன்னா மாற்றமே வராது. சோ தன்னோட அப்படி இல்லாம நம்மளோட குழந்தைகளை நல்ல சிந்தனையாளர்களா உருவாக்கணும் அப்படின்னா அவங்களை நெறிப்படுத்தக்கூடிய கடமை நம்மளுக்கு தான் இருக்குது. சோ நம்ம புத்தி சொன்னாலே கேட்க மாட்டாங்க. முதல்ல வாழ்த்தணும். அவங்களுக்கு வாழ்த்துட்டே இருக்கும் போதே ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வாழ்த்தணும். சரி, அவங்களுக்கு ஒரு பக்குவமான ஸ்டேஜ் வருது அப்படின்னா நீங்க அவங்களை கொண்டு போய் நம்மளோட மன்றத்துல உள்ள நல்ல ஒரு கோர்ஸ் அட்டன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது, நாம சொல்லாத விஷயங்களை ஒரு ஆசிரியர்களாக அங்க நிக்கக்கூடியவர்கள் சொல்லும் போது, நாம அதே விஷயத்த சொல்லும் போது கேட்க மாட்டாங்க. ஆனா ஆசிரியரா யாராவது சொல்லும் போது அவங்களுக்கு அது வித்தியாசமா தெரியும். அதை ஏத்துக்கொண்டு அதை நெறிப்படுத்துறதுக்கு அந்த ஏற்கனவே தீட்சையும் வாங்கியிருப்பாங்களா, சோ அவங்களுக்குள்ள ஒரு விழிப்பு நிலை ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருக்கும் தீட்சை வாங்கும் போது. ரெண்டும் சேரும் போது ஒரு நல்ல ஒரு மனமாற்றம், செயல் மாற்றம் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயமா நீங்க சொந்தக்காரங்களை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. உண்மையை சொன்னா குற்ற உணர்வு யாருமே பகிர மாட்டாங்க. அதிகம் கவலையை கூட சொல்லிடுவாங்க, என்னோட கோபப்படுறேன்னு கூட சொல்லிடுவாங்க. குற்ற உணர்வுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களே அவமானமா நினைப்பாங்க. சோ அவங்களுக்கு அவமானமா நினைக்கிற ஒரு விஷயத்த அவங்க முதல்ல ஷேர் பண்ணவே மாட்டாங்க. சோ உங்களுக்கு அப்படி ஃபீல் பண்றாங்கன்னு யாராவது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அவங்கள அழகா கொஞ்சம் வாங்க எங்க மன்றத்துக்கு பாருங்க, நல்ல ஒரு மாற்றமா இருக்கும், மனசு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்மள பேர் ஒரு ஆன்மீக இயக்கத்துல அழைச்சிட்டு வர்றதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல உதவியா இருக்குங்க. செஞ்சு பாருங்க. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. சிறப்பா இருந்ததுமா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். ரெண்டு அம்மாவுக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன், நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். ரெண்டு அன்னையர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. சுபாமா ரொம்ப அற்புதம் சுபாமா. ஒவ்வொரு அந்த குற்ற உணர்வுகளையும் உள்ளார இருந்தக்கூடிய அந்த அடிமனதிலிருந்து வெளிக்கொணர்ந்து அதற்குண்டான சொல்யூஷனையும் சொன்னீங்க பாருங்களா. ஹேண்ட்ஸ்அப்மா, ஹேண்ட்ஸ்அப். என்னுடைய கண்கள்ல கண்ணீர் நெகிழ்ந்து அப்படி வடிஞ்சுக்கிட்டே இருந்ததுமா. என் பொண்ணு கேட்டாங்க, ஏன் மம்மி என்னாச்சு கிளாஸ்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள டச்சிங் ஆயிடுச்சு. நம்ம பொண்ணை நம்ம சரியான இடத்துல குடுக்கலையோ, இப்ப நம்ம பொண்ணு கஷ்டப்படுறாளே, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நான் கூட நினைச்சேன். இல்லம்மா, சுமக்காதீங்கம்மா. எது நடக்கப்படமோ அது விதிக்கப்பட்டது நடக்குது. நாம எல்லாருமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கருவிதான். நாடகம் மேடை, உலகம் ஒரு நாடகம் மேல எனக்கு ஒரு ரோல் இன்னைக்கு கொடுத்துருக்கான், அவங்க கூட பேசுறதுக்கு இன்னைக்கு எனக்கு ஏமன் வாய்ப்பு கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்கான். அந்தந்த ரோலை நம்ம சிறப்பா செஞ்சுட்டு போறது தவிர நம்மளுக்கு நாம செஞ்சுதான் அந்த உலகத்துல எதையும் சாதிக்க போறது இல்லை. நம்ம செய்யாத விஷயம், நம்ம நினைச்சிருக்க பல விஷயங்கள் செய்ய முடியாம போயிருக்கும். நடக்காத சில விஷயங்கள் தானா நடக்கும். இது எல்லாமே இறைவனோட அனுக்கிரகத்தோடு நடக்குதுங்கும் போது நம்ம ஏன் அதை சம்மந்துக்குவானே அப்படின்னு முடிஞ்சா அவங்கள நீங்க வாழ்த்தலாம். நம்மளோட கையில இருக்கிற ஒரே ஆயுதம் வாழ்த்து மட்டும்தான். அவங்கள வழி நடத்தலாம், வாழ்த்தலாம், வழி நடத்தலாம். நீங்க குற்ற உணர்வு கொள்ளாதீங்க. நம்ம வந்தாச்சு, நம்ம மூலியமா அந்த ஜீவன் உங்க வயிற்று மூலியமா பிறக்கணும்னு விதிக்கப்பட்டது. அது கர்ம மூட்டை இருந்திருக்கும். அதனால அவங்கள அதை அனுபவிங்க நான் சொல்லல. அவங்கள இருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழியை அவங்களே எடுத்துப்பாங்க. நம்ம அவங்கள டைரக்ட் பண்ண வேணாம். நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்ல கூட வேணாம். நம்ம தாயா இருந்தா கூட தள்ளி நின்றுட்டு சில நேரத்துல ஒவ்வொருத்தரோட மனோபலம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சில விஷயங்களை சகிச்சுக்க முடியாம இருக்கும். பட் நம்ம குழந்தைங்க சில விஷயங்களை சகிச்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். அப்ப நம்ம போய் நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு அந்த ஆத்மாவுக்கு நம்ம டைரக்ட் பண்ணிடக்கூடாது, தப்பான வழி காமிச்சிடக்கூடாது. சோ அந்த ஆன்மா தாங்குது அப்படின்னா அந்த ஆன்மா தாங்கிட்டு சகிச்சுட்டு தன்னோட பாரத்தை இறக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும்.
அந்த ஆன்மாவே ரொம்ப அதீதமா போகும்போது அதுல இருந்து வெளிவரத்துக்கு வழியையும் அந்த ஆன்மாவே யோசிக்கும். நாம பெத்தவங்கிறதால அந்த பிள்ளைக்கு நம்ம தப்பா கூட இந்த செய்தி கடத்திடக்கூடாது. சோ குற்ற உணர்வு வேண்டாமா, நிறைவா நிம்மதியா வாழ்வோம். அற்புதமான குரு இருக்கிறாரு நம்மளுக்கு. வாழ்க வளம். இன்னொரு கொஸ்டின்மா, என்னுடைய பையனும் 39 வயசுல தவறிட்டாங்க, 3 குழந்தைகளை விட்டுட்டு. அப்ப நானு கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா ஓவர் கம் ஆகி வந்த பிறகு கூட ஏதோ கர்மாவின் வினைதான் இந்த பையன் இந்த நிலையில போயிட்டாங்க நம்மளை விட்டுட்டு. இப்ப பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்கள மனதார வாழ்த்திட்டு இருக்கேன். என்னுடைய பையனுடைய குழந்தைகளையும் நான் பராமரிச்சு பார்த்துட்டு இருக்கேன்மா, என்னுடைய பென்ஷனை வச்சு. ஆனா இப்ப நீங்க 3வது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, நம்ம குற்றமே செய்யாது இருந்த பொழுதும் மற்றவங்க நம்ம குற்றப்படுத்துறாங்க. ஒரு விஷயம், ஒருத்தவங்க தீய வழியில போறாங்க, தவறான செயல் செய்யறாங்க, இப்படி செய்ய வேணாம்னு ரொம்ப நமக்கு எல்லாருமே தெரியும். நானும் ஒரு பேராசிரியர் தான், 20 இயர்ஸ் மேல மகிழ்ச்சியோட சிஷியா இருந்து உண்மையாக இன்னைக்கு வரைக்கும் எக்ஸசைஸ் தவம் விடாம பண்ணி மகிழ்ச்சியோட ஒரு ஆத்மாத்மா ஒரு சீடியா இருக்கிறேன். நானும் எனக்கு ரொம்ப இது உட்கார்ந்து எழுந்தா கூட மகிழ்ச்சியா கூப்பிட்டுதான் எழுந்திருப்பேன், அப்படி நான் இருக்கிறேன். அப்ப நான் நினைக்கிறேன், நல்லதுதானே மெதுவா மென்மையாக அன்பா ஒரு ரோஜா இதழ் மாதிரி தானே சொல்றோம். அவங்களே நம்மள குற்றப்படுத்துறாங்க, நம்ம சொல்ற விதம் சரியில்லையா, நம்ம வாழ்த்துறது சரியில்லையா, கருமையத்துல வாழ்த்துங்கன்னு பேராசிரியர்லாம் சொல்றாங்க, செஞ்சுட்டு இருக்கிறோம். இது அவங்களுடைய கர்ம வினையா அல்லது சாபமா அப்படின்னு எனக்கு புரியலங்கம்மா. ஐயா அம்மா, நம்ம சொல்றோம் இல்லையா, இத்தனை வருஷம் நான் மனசுல இருக்கிறேன், எனக்கும் பாவம் வருதுன்னா, சாமிஜி ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. என் மேலேயே நச்சுக்களை அவமானங்களை சுமக்கிறவங்களும் இருக்கதா செய்யறாங்க, அவங்களையும் திருந்தி வாழ கரடியோடு வாழ்த்துறேன்னு சாமிஜி மிகப்பெரிய ஒரு 8 லைன் பாடல் எழுதியிருப்பாங்க. கடைசி லைன்ல சாமிஜிக்கு எல்லாம் திறந்த மகரிஷி, முற்றும் திறந்த ஒரு அற்புதமான மகரிஷி, உலகத்துக்காகவே தொண்டுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட அந்த மகானுக்கே புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கும்போது நம்மளெல்லாம் சாமானிய மனிதர்கள் இல்லையாமா, நம்மள எந்த அளவு அவங்க புரிஞ்சுப்பாங்க? புரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம். இவங்க புரிஞ்சுக்கணுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளோட வாழ்க்கையை பார்த்து நம்மளுக்கு தெளிவா இருக்குது, நான் சரியான பாதையில நடக்கிறேன், எனக்கு உண்டானதெல்லாம் இறையருளும் குருவரும் தந்து கொண்டே இருக்கிறது, நான் அதை நோக்கிதான் நகர்த்துறேங்கும் போது இந்த தெளிவு நம்மளுக்கு போதும். மத்தவங்க என்ன செஞ்சாலும் அது அவங்க மேபி நம்மளோட கர்மாவை கழிக்குதான் அவங்க செய்யறாங்க. கர்மாவை கழிச்சுட்டாங்கன்னு ஏத்துக்கிட்டு போயிடணுமே தவிர, இப்படி செஞ்சாங்களே ஏன் அவங்க அப்படி செய்யறாங்கன்னு கேள்வி கேட்டாலே நம்மளுக்கு நிறைவு கிட்டாது. அவங்க அப்படித்தான் ஏத்துக்கிட்டு போறதாமா ஒரே வழி. வாழ்த்துங்க, அவங்களுக்குள்ள ஏற்பு சக்தி இருந்தா திருத்துவாங்க, இல்ல அட்லீஸ்ட் நம்மள சபிக்காவது இருப்பாங்க வாழ்த்துறதால. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. சுபாமா, வாழ்த்துக்கள். உங்க அருள் பணி சிறக்க இந்த சாந்தி சுந்தரம் என்ற சகோதரியின் வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி வள்ளிமா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக உமையால் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். உமையாலம்மா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா இப்ப சொல்றோம்மா, இப்போ குற்ற உணர்வுங்கிறது நம்ம மூதாதையில பதிஞ்சிருக்குமா, இப்ப 7 ஜெனரேஷன்ல யாருக்கு வேணாலும் அந்த உணர்வு கடத்தப்படும் அப்படின்னு சொல்றோம்மா. அது எப்படிமா, யாரு ரிசீவ் பண்ணணும்னு இருக்காங்களோ அவங்களுக்கு வருமா? இல்லம்மா, அது நம்ம எந்த அளவு அதை திரும்ப திரும்ப அசை போட்டு ஆழத்துக்கு தள்ளுறோமோ அப்போ அது உள்ள போய் அது பதிய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம கையாளுறத பொறுத்து லேசா மேல்போக்கா பார்த்துட்டே உஷாராயிட்டு ஒரு பெல் அடிக்கும் போதே உஷாராயிடணும். குற்ற உணர்வுங்கிறது ஒரு பெல் அடிக்குது, ஓகே நான் குற்றம் செஞ்சுட்டேங்கிறது நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பெல்லே நம்ம உஷாராயிட்டோம்னா அது கூட நம்ம உறவாட மாட்டோம். சரி, ஓகே, ஒத்துக்கிறோம், ஆமா ஒத்துக்கிட்டேன், நான் செஞ்சுட்டேன் தான், நான் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழின்னு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர செஞ்சுட்டேனேன்னு முடிஞ்சு போனதை நினைச்சு மாற்றத்தை வரவழைக்க முடியாது. சோ அந்த நேரத்தை நம்ம எந்த அளவு நம்ம கையாளுறோமோ அந்த அளவு இது ஆழத்துக்கு போகும். ரொம்ப ஆழத்துக்கு போகும்போதுதான் இது அடுத்த சந்ததி கடத்திட்டு போகிற மாதிரி வரும். நம்ம நினைச்சா இந்த ஜென்மத்திலேயே நம்ம தவம் பண்ணி அந்த பதிவிலிருந்து வெளியே பியூரிஃபை பண்ணிக்கலாம், தூக்கி வெளியே வச்சிருங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கமா. வாழ்க வளமுடன். முடியும். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அமுதா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க பேசலாம். தெரியும், அந்த அமுதா திருநெல்வேலி மன்றத்துல தாவரமணி ஸ்கை ட்ரஸ்ட் அமுதா. ஆமா, ஆடியோல பார்த்தோம், ஞாபகம் இருக்குமா? சந்தோஷம்.
மகிழ்ச்சி உங்களை இந்த இதுல பாக்குறதுக்கு. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. அம்மா டிகேஎஸ் ஐயா மௌனம் 21 வாங்க. இல்லம்மா, நம்ம சூழல் எப்படி அமைதுன்னு பாத்துட்டு வரமா. சரியா? சரி. வாழ்க வளமுடன். தங்கள் ஸ்பீச் நல்லா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றிம்மா. ஆமா, நம்ம நரம்பு வீக்கா இருக்கும்போது காய்கள் வச்சு எத்தனை ஒரு தடவை செஞ்சா போதுமா? காய்கள் போய் செய்யுங்கம்மா. அதுக்கு நரம்பு வீக்கெல்லாம் கிடையாது, நரம்பு ஊக்கம் தானே பெறுது. செய்யலாம். நம்ம நரம்பு கால் சின்ன சின்ன விரல்ல கொஞ்சம் இழுக்குது திடீர்னு. நான் விட்டுருக்கேன். அது சாப்பிடாம இருந்த கை காலம் நரம்பெல்லாம் இழுத்த போல இருக்கு. அதான் காரணம். நீங்க சாப்பிடாம இருக்காதீங்கம்மா. நீங்க கண்டிப்பா அஸ்வினி முத்திரை போடுங்க. அஸ்வினி முத்திரை நல்லா ஆக்டிவேட் பண்ணும் நரம்ப. நீங்க என்ன பலகீனமான சூழ்நிலையும் பண்ணலாம். அஸ்வினி முத்திரை நல்லது, கண்டிப்பா நல்லதுமா. அஸ்வினி முத்திரை அது கணக்கு கிடையாது. நீங்க பண்ணுங்க, அடிக்கடி பண்ணிட்டே இருங்க. ஓஜஸ் கூட வேணாம், வெறும் அஸ்வினி முத்திரை அடிக்கடி பண்ண நிறைய பேருக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு உடம்புல. நல்ல தைரியமா பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க அஸ்வினி முத்திரை. உங்களை பார்த்து சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் மாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தலைப்புகளே நம்ம கண்டினியூவா தொடர்ற மாதிரி வருமா, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேடி தேடி கண்டதென்ன, ராமர் சிங்க சீதை எங்க, அது மாதிரி இப்ப குற்ற உணர்வு அது நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. திருத்தவே வந்தது வருத்தப்பட வரல. அதுக்கு ஒரு அகத்தாயும் ஒரு எடுத்துக்காட்டா கூட நீங்க நிறைய சொன்னீங்க. விழிப்புணர்வு அதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. ஆனா இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யலைன்னா கூட நம்ம குற்ற உணர்வு வந்துருது. நம்ம தான் நம்ம பாதுகாக்கணும். இன்னைக்கு காயகற்ப செய்யலையோ நமக்கு தான் அந்த குற்ற உணர்வு வந்துருது. அதே சமயத்துலமா இப்போ ஆமா நம்ம திருத்துறதுக்கு இப்ப நான் இப்ப எனக்கு 70 ஆகுதுமா. என்னோட காலத்துல பள்ளிக்கூடங்க ஹைஸ்கூல்ல படிக்கையில அப்போ எங்களுக்கு நாங்க ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் பிள்ளைய டச் பண்ணா கூட ஆசிரியர்கள் ரொம்ப பயப்படுவோம். கம்பு எடுத்தாங்கன்னா வீடெல்லாம் என்னன்னு கேட்க முடியாது. அந்த சூழ்நிலை நான்லாம் என்ன பண்ணுவேன், நிறைய இங்கு பேனாதாமா யூஸ் பண்ணுவோம். இங்க வச்சு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாம அடிச்சு விட்டுருவோம் எல்லாத்தையும். இப்ப நீங்க பேசின உடனே எனக்கு அந்த பிள்ளைகள நின்னுமே பாக்குறேன்னா இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். இனிமே அதுல எல்லாம் மீண்டு வர என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு அப்படியே இங்க வச்சு அதுல மேல தொடிச்சு விட்டுருவோம். ப்ளூ இங்க வச்சு என்னையும் தொடிக்கிங்க. அந்த இங்கு பேனாதாமா அப்ப யூஸ் பண்ணுவோம். அப்படியே நல்ல ஒயிட் ஷர்ட், எப்ப ஒயிட் ஷர்ட் போட்டு வர்றான்னு காத்துக்கிட்டு இருந்து செய்வோம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு இப்ப நீங்க பேசையில ஒரு தூண்டல் மாதிரி வந்தது எனக்கு. இன்னொன்னுமா, நீங்க சொல்றீங்க இந்த குற்ற உணர்வை நம்ம அந்த சமயம் அது குற்ற உணர்வுன்னு தெரிஞ்சு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டா பரவாயில்ல. இதையே ஒரு 10 நாள் சென்று 20 நாள் சென்று நம்ம அன்னைக்கு செஞ்ச தப்பு செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கல இதுக்கு ஒரு மனமாற்றம் இல்ல, அதை என்ன அந்த சமயத்துல செய்யலாம்ங்கிறத சொல்லுவீங்கன்னு நம்புறேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நீங்க 2 விஷயம் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்கூல்ல இங்கு தெளிக்கிறது தெரிச்சது. நானும் ஒரு டீச்சர் தான். எனக்கு தெரியும் ஸ்கூல்ல எவ்வளவு குறும்பு குழந்தைகள் பண்றாங்க அப்படின்னு. அந்த காலத்துல பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மேல மிக பெரிய மரியாதை வச்சு கண்டா மட்டும் விட்டுட்டு மீத்த எங்க வேணா உரிச்சு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அது அடிக்கிறதுங்கிறது ஆமா, அது அந்த காலத்துல ஒரு உரிமை கொடுத்தாங்க. இவங்க அப்படி அடிக்காட்டி கூட ஒரு பயம் வரும் ஆசிரியருக்கு மேல. அப்ப அந்த பயத்துக்காகவது அவங்க படிக்க செஞ்சாங்க. இப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்ததால இப்ப மாணவரோட மனப்போக்கே மாறி போச்சு, மாணவ செல்வங்களோட மனப்போக்கு. சோ நீங்க பெருசால ஒண்ணும் குற்றம் பண்ணலாமா. நீங்க ஒண்ணு பெரம்பு வச்சு அடிக்கல அவங்கள. அவங்க இங்கு தானே தெரிச்சிருக்கீங்க. அதிகம் போனா அவங்க சட்டை கரப்பட்டிருக்கும், அவ்வளவுதானே. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. என்ன சோப் போட்டு துவைச்சிருப்பாங்க. போகாதப்ப இதெல்லாம் அடிக்கடி தோணும்ல, நான் தப்பு செஞ்சேன், என்னோட டீச்சர் என்னோட ட்ரெஸ்ஸை கரையாக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ட்ரெஸ் கரைங்கிறது துவைக்கிறலாம், துணி கூட நாள் பட்டா மக்கி போயிரும். ஆனா அவன் வாழ்க்கையில அது பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு பாடம் மாதிரி இருந்திருக்கும். சோ பெருசா அவன் வருத்தப்படாதீங்க, அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. சரியா? 2வது விஷயம், சில குற்றங்கள் கொஞ்ச நாள் சில விஷயங்கள் குற்ற உணர்வு கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு தோணுது அப்படிங்கிறீங்கல்ல, அதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அற்புதமான மரணம். சென்றது இனி மீளாது மூடரே, நீ சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமையாதீர்.
இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணம் அதை தின்னவரை இசைத்துக் கொண்டு தின்றி விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா. அவ்வளவுதான். இன்னைக்குதான் புதுசா பிறந்தோம், போனது போனதுதான். அதான் கீதையில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, செயலை செய்ய மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு. நாம பாவ மன்னிப்பே கேட்டா கூட விளைவு மாறாது. வேணா மறுபடியும் அந்த செயலை செய்யாமறதுக்கு இந்த குற்ற உணர்வு நம்மளுக்கு ஒரு தடை போடுமே தவிர, குற்றம் செஞ்சதுதான், தண்டனை வரதான் போகுது. அதை ஏத்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம். மறுபடியும் திரும்ப திரும்ப அசை மட்டும் போட வேண்டாம். அதை மாத்திர அதிகாரம் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கல. எது முடிஞ்சதுதான். இன்னைக்கு நான் புதுசா பிறந்துட்டேன், அதுக்குள்ள விளைவை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிற பக்குவத்தை வச்சுட்டு இனி செய்யாம இருப்பேன் அப்படின்னு விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம்னா நல்லா இருக்குமா வாழ்க்கை. ரொம்ப நன்றிமா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா, நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. லில்லியம்மா வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். லில்லியம்மா வாழ்க வளமுடன். வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக DN கவிதா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். கவிதாம்மா, நீங்க பேசலாம். கவிதாம்மா, திரும்ப உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கு. ஒரு முறை மட்டும் மைக்க டச் பண்ணுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன்மா. நான் குடும்ப சூழ்நிலை காரணமா நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கேன். என்னென்ன ஒண்ணும் இல்லை, அக்குபஞ்சரிஸ்டும் நான் அருள்நிதியா இருக்கிறதால மன்றங்களுக்கு சேவை செய்யணும்னா அடிக்கடி போக வேண்டி இருக்கு. இது ரெண்டுமே ஒன்றும் பெரிய தப்பான இதெல்லாம் இல்லை, ரொம்ப நாட்டுக்கு தேவையான தொழில் தான். ஆனா வீட்டுல குழந்தைங்க 16 வயசு 10 வயசுல பெண் குழந்தைங்க இருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ வீட்டுல இருக்கும்போது என்ன தோணும்னா, இவ்வளவு அரிய பெரிய கலையை கையில வச்சுக்கிட்டு நம்ம வீட்லயே உட்காந்துட்டு இருக்கோமே, வெளியில போய் சேவை செய்யலாமே அப்படின்னு தோணும். இத்தனைக்கும் அவங்க நல்ல சொல் பேச்செல்லாம் கேட்டு நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு கோஆபரேட் பண்ணி நீ போயிட்டு வாமா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. வீட்டுல வேற யாரும் பெரியவங்க இல்ல, குழந்தைங்க இருக்காங்க. உங்களுக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பயே ஏதாவது 1-2 விட்டாலும் அவங்க ஒரு நாள் செஞ்சிருவாங்க, ஒரு நாள் செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, சரின்னு திருப்தியா போயிட்டேன்னா அங்க போய் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒருவேளை அன்னைக்கு பேஷண்ட் வரல, இல்ல அன்னைக்கு அங்க வேற ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்மளால எதுவும் செய்ய முடியல, அப்படியே வீட்டுக்கு பார்க்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து இவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, குளிச்சிருக்க மாட்டாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, சரி பேசாம நம்ம வீட்லயே இருந்தலாமா, குழந்தைங்களையும் ஒழுங்கா கவனிச்ச பாடில்லை, அங்கேயும் ஒழுங்கா செஞ்ச பாடில்லை. இந்த குற்ற உணர்ச்சி எனக்கு ஒரு போராட்டமாவே இருக்குமா. இது எப்படிங்கம்மா நான் சரி பண்ணிக்கிறது? வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஒரு விஷயம். உங்களுக்கு 2 திறமை இருக்குது. நீங்க அருளதியா சர்வீஸும் பண்றீங்க, அக்குபஞ்சரிஸ்டாவும் இருக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. சோ சாமிஜி என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்களோட ஆற்றலும் அறிவும் குழந்தை வளர்ப்பிலையும் அடுப்பங்கரையிலையுமே அவங்க முடங்கி போயிருதுன்னு சாமிஜியே வருத்தப்பட்டிருக்காங்க. அது இல்லாம இருந்தா நம்மளோட அறிவெல்லாம் எங்கேயோ போயிருக்கும் அப்படின்னு சாமிஜி வருத்தப்படுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே கொஞ்சம் நம்ம எல்லாமே கொஞ்சம் திறமைசாலிதான் பாராட்டணும். ஏன்னா நம்ம அதையும் பாத்துக்கிறோம், சைட் பை சைடு நம்மளோட திறமையை வெளிக்கொண்டு சமுதாயத்துக்கும் தொண்டு செய்யறோம். நீங்க நம்ம பிள்ளைய வளர்க்கறது நம்மளோட பொறுப்புங்கிற மாதிரிதான் சமுதாயத்துக்கும் தொண்டு செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மன்றத்துக்கு போறீங்க, தொண்டு செய்யறீங்க. அந்த 10 பேரும் வரலாம், ஒருத்தரும் வரலாம், ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு நீங்க உண்மையா இருங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒருத்தர் வந்தாலும் அந்த ஒருத்தருக்கு நீங்க உண்மையா இருந்தா போதும், அவ்வளவுதான். அந்த சமுதாயத்துக்கு சேவை செஞ்சேன், நான் தொண்டு அங்கேயும் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைச்சிரும். அதை முதல்ல கிளியரா பண்ணிக்கங்க. இந்த குழந்தைகளை வரும்போது குழந்தைகளை முன்ன பின்ன இருக்கிறதா அவங்க அழகா நல்ல காட்ஸ் கிஃப்ட் என்னன்னா, உங்களுக்கு நல்லாவே நல்ல அற்புதமான குழந்தைகள், சொல் பேச்சு கேட்கிற குழந்தைகள் வந்திருக்காங்க. என்ன சாப்பிட மாட்டேங்கிறாங்கிறீங்க, வேணா நீங்க அந்த நேரத்துல கொஞ்சம் போன போட்டு ஞாபகப்படுத்திடலாம் குழந்தைகளுக்கு. இல்ல நீங்க சொல்லுங்க, அப்பா எனக்கு மன சங்கடமா தங்கம், நீங்க சாப்பிடாம இருக்கிறது, அம்மா வரத்துக்குள்ள சாப்பிட்டுட்டா கண்ணுங்களா, சாப்பிடாம தூங்காதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க. புரிஞ்சுப்பாங்க, நல்ல குழந்தைங்க தானே, புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு அந்த பேர்டன் இல்லாம போகும், சமாளிக்கலாம். நீங்க 2 சைட்லயும் நல்லா வண்டி ஓட்டிருவீங்க. சூப்பர், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா, கண்டிப்பா ட்ரை பண்றேன்மா, ரொம்ப நன்றி. இப்ப இதனால போராட்டத்துல என்ன முன்னேற்றிக்க முடியாம நான் குழப்பிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக சக்தி அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்துச்சுமா, வழக்கம் போல ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்ம ஒரு சின்ன சந்தேகம், குற்ற உணர்ச்சி வரமா சாவமான்னு 2 டைப் சொன்னீங்க. உண்மையாலுமே குற்றம் செஞ்சவங்களுக்கு
குற்ற உணர்ச்சிங்கிறது ஒரு வரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா திரும்ப திரும்ப தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு அது ஒரு இதா இருக்கும். தப்பே செய்யாம இருக்கிறவங்களுக்கு குற்ற உணர்ச்சிங்கிறது ஒரு கண்டிப்பா சாபமா தான் இருக்கும். அதை சொன்ன மாதிரி நீங்க வழியில இருந்து வெளியே வரலாம். ஆனா கர்ம வினைப்படி நமக்கு எப்படி இருந்தாலும் நடக்கிறது நடக்கத்தான் செய்யும்னு சொல்றீங்க. அதனால குற்ற உணர்ச்சிங்கிறதே யாருக்குமே அது தேவையில்லை தானங்கம்மா? அப்படித்தனால என்னங்கம்மா அது? இல்ல ஃபர்ஸ்ட் லைட்டா ஃபர்ஸ்ட் ஒரு பெல் அடிக்குது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தவறு செய்யறோம். தவறு செஞ்சோன்னு நம்மளுக்கு அந்த குற்ற உணர்வு ஒண்ணு வராம இருந்தா திருத்தமே வராம போயிருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் வரணுங்க ஃபர்ஸ்ட் வரணும். ஆனா அது வந்து அது அளவுக்கு மீறி போகும்போதுதான், எதுவுமே அளவு மீறும் போது தானே கஷ்டம் கொடுக்குது. உணவே இருந்தாலும் உணவு வயிற்றுக்கு தேவைதான், உணவை சாப்பிடுறோம். ஆனா அந்த வயிறுக்கு அப்பதான் எனர்ஜி கிடைக்கும், சாப்பிடுறோம். அது அளவா இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. அது அளவு முறை மீறும் போதுதான் அதே நம்மளுக்கு உடம்புக்கு ஒவ்வாத தன்மையை கொடுத்து டிசென்ட்ரி, பேதி, வாந்தி, பேதி எல்லாம் உருவாக்கிறது இல்ல உணவே. அதே மாதிரி எல்லாத்தையும் அளவு முறை தான். சோ அது அளவா இருக்கும்போது நம்மள கரெக்டா ஃபர்ஸ்ட் அதை காமிக்கும் போதுதான் திருத்தமே வரும். இல்லைன்னா இன்னைக்கு சிந்தனையாளர்களா இல்லாத பட்சத்துல என்ன நினைப்பாங்க, அவ என்ன செய்யலையா, இவன் என்ன செய்யலையா, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு எடுத்துட்டு அசால்ட்டா போயிடுவாங்க. சீக்கிர பக்குவம் இருக்கிறதால நம்மளுக்கு அது உணர்வா வருது. சரிங்கம்மா. அளவா ஹேண்டில் பண்ணிக்கணும். இன்னொன்னுங்கம்மா, இங்க இதுல பேசிட்டு இருக்கிற நிறைய அம்மாக்கள் சொல்றாங்க, கிருபாநித்தியமா நிறைய பேர் நோட் பண்ணிருக்கிறேன், நிறைய பேருக்கு வழி விடுறோம் நாங்க டிஸ்டர்ப் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது கண்டிப்பா அந்த மாதிரி இல்லைங்கம்மா அவங்க பண்றது. ஏன்னா அவங்களோட வயசுதான் எங்களோட இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்க வயசா இப்ப போயிட்டு இருக்குது. அவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்படி கூட நம்ம சிந்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தூண்டுற மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்குது. இந்த மாதிரி இந்த வயதுல அந்த மூத்தவங்க வரும்போது நமக்குள்ள ஒரு எனர்ஜெட்டிக்கா அது எப்படி சொல்றதுனே தெரியலைங்கம்மா. அவங்களா கண்டிப்பா எப்பவுமே பேசணும். அவங்களுக்கு வாய்ப்பு யாரு வராங்களோ வரலையோ அவங்களா வந்து ஜஸ்ட் ஒரு வாழ்த்து கூறக்காவது வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா. இதன் மூலியமா நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேங்கம்மா. சந்தோஷமா. அதுக்குதான் நம்மளோட பெரியவர்கள் எல்லாமே முன்னோர்களை மதிக்கணும் அப்படிங்கிறது. அவங்களோட அனுபவத்தை தான் மதிக்கிறோம் நம்ம. அவங்க வயதுக்கு கொடுக்குற மரியாதை, அவங்க வாழ்க்கையில நம்மளை விட இத்தனை வருஷம் முன்னாடி வாழ்ந்துட்டாங்க, அவங்களுக்குள்ள அறிவு ஆற்றல் அதிகமா இருக்கும். அந்த அனுபவங்க வந்து நம்ம எங்க போயும் கிடைக்க முடியாது. அந்த அனுபவங்களை வந்து இப்ப இங்க உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரியவர்களும் வந்து பகிர்ந்து கொள்ளும் போது சின்ன வயசுல உள்ள எல்லாருக்கும் மிகப்பெரிய அது உந்து சக்தியா இருக்குது. கண்டிப்பா அவங்க எல்லாம் வருவாங்க. இன்னொரு அம்மா நான் ஒரு இதுல கேட்டிருந்தேங்கம்மா, குரு அம்மான்னு யாரோ நினைக்கிறேங்கம்மா, தெரியல. அவங்க வந்து அவங்க பேத்திங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல நான் கேட்டிருந்தேன். ஆனா இங்க இத்தனை பேர் நாங்க அவ்வளவு அவங்க என்ன பேசுவாங்க, இந்த ஏஜ்ல எப்படா அப்படி பேசுனாங்க ரொம்ப வியந்து அவங்கள பாத்துட்டு இருக்கிறோங்கம்மா. அதனால இந்த மாதிரி எல்லாருமே மூத்தவங்களா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த இணைப்புல வந்து எங்களுக்குள்ள ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்கம்மா. கண்டிப்பா அனைவருக்குமே வாழ்க வளமுடன்மா. நல்லது, உங்களுக்கு ஒரு நல்ல மனசு, பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்றீங்க, அவங்களோட வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கிறீங்க, நல்லா இருப்பீங்க. அது இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்கட்டும். உங்க மனசு போல உங்களுக்கு எல்லாமே அமைவதற்கு இறையர்களும் குருவர்களும் வழி நடத்தட்டுமா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மல்லிகாமணி அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். உங்க சிந்தனை சூப்பரா இருந்துச்சு கேட்ட. வாழ்க வளமுடன்மா. எனக்கு இதை பத்தி சந்தேகம் இல்லைங்க, ஒரே ஒரு சந்தேகம். இப்ப பொருள் பற்று அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, செல்வாக்கு பற்று அப்படின்னா நாம எதை சொல்லலாம்? செல்வாக்குன்னா அதிகாரம் செலுத்துறது. வார்த்தையில இருக்கு பாருங்க, செல் வாக்கு அப்படின்னா என்னோட வாக்கு எங்கெல்லாம் செல்லுபடி ஆகுமோ அதான் செல்வாக்கு. என் வாக்கு என்னோட வந்து இப்ப நான் வந்து ஒரு இந்த ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலரா இருக்கேன் அப்படின்னா, இந்த பிரசிடண்டா இருக்கேன்னா அந்த ஏரியாவுக்கு செல்லுபடி ஆகும். இப்ப என் வாக்கு இந்த வட்டாரத்துக்கு இருக்குது அப்படின்னா எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் இந்த தமிழ்நாடு பூரா கேட்கும் போது நான் சிஎம் ஆகுறேன், இந்தியா பூரா கேட்கும் போது நான் பிஎம் ஆகுறேன், உலக தலைவர் ரேஞ்சில. அப்போ என்னோட வாக்கு எந்த இடத்துல, பதவி அதிகாரம் தான் செல்வாக்குங்கிறாங்க. அந்த அதிகாரம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன கொடுக்கும்னா ஒரு போதையை கொடுக்கதான் செய்யும். அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகோவை தூண்டி வரக்கூடிய ஒரு விஷயம் தான். பொருள் பற்று மாதிரி அந்த அதிகார பற்றும் மிகப்பெரிய ஒரு இதுதான். அது எல்லாருக்குமே அது ஆசை நிறைவேறாது, அவசிக்கணும். அதான் சாமி சொல்றாங்க, பொருள் பற்று, அதிகாரப்பற்று, புகழ் பெற்று, புலனின்பம், இந்த 4 தான் மனித குலம் சிக்கி 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 துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த மனிதர்கள் இன்னைக்கு வந்து மனிதர்கள் பண்ணக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் என்ன காரணம்னா அவங்க செய்ய தவறுகள் கிடையாது. மனிதன் தான் மனிதன் என்ற மகத்துவத்தை உணராததாலேயே அத்தனை தவறுகளும் செய்கிறான் அப்படிங்கிறாங்க சாமிஜி.
அப்ப அதுலதான் அந்த 4 பற்றுல நீங்க கேட்டது. அந்த செல்வாக்குங்கிறது அதிகாரம், பவர். எனக்கு இவ்வளவு பவர், அதிகாரம் இருக்கு, இவ்வளவு பேர் என் பேச்ச கேட்பாங்கன்றது அதிகாரப்பற்று. புரியுதாமா? அதான் சர்வாதிகாரி ஹிட்லர் சொல்றோம்ல. ஆமா, என் பேச்ச யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, நான் சொன்னதுதான். புரியுதுங்களா? அப்படி மீனிங் அவரு அதுதான் அதிகாரம். செல்வம் அப்படிங்கிறதுக்காக நினைச்சேன். இல்ல செல்வம் இல்ல, செல்வாக்கு. வாக்கு செல்லுபடி ஆகக்கூடிய லெவல் செல்வாக்கு. ஓகேங்கம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. என்னோட கேள்விமா, நாங்க பெரியவங்க வந்து சொல்லும் போது அவங்க கேட்கலங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசிடுறோம், சொல்றோம் எதா இருந்தாலும். அதே வந்து அவங்க வந்து அதிகாரப்பற்று அப்படிங்கிறாங்க, கோவப்படுற அப்படின்னு பேசுற மாதிரி பேசுறாங்க, அமைதியா இல்லாம கோவப்பட்டு பேசுற அப்படிங்கிறாங்க. அதே வந்து எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வா இருக்கு. அதை எப்படிமா மாத்திக்கணும்? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து எய்த்து தான் பேசுறாங்க. அதே வந்து எங்களுக்கு பயமா இருக்கு. இந்த பசங்க இப்படி பண்ணா அவங்க வந்து ஏதாவது அதை அனுபவிப்பாங்களே அப்படின்னு சொன்னா அது வந்து கேட்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அவங்களை எப்படி வழி நடத்துறதுங்கிறது ஒரு பயம் இருக்குமா? அது 2 தான்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நீங்க சொன்னீங்கல்ல பெரியவங்கிறது விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வயது முதுமை ஆகும் போதே உடல் வந்து இயலமாகுமா. உடல் வந்து தன்னால வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்போது செய்ய முடிஞ்ச பல விஷயங்களும் இப்ப உடல் தளர்ந்து போகும்போது செய்ய முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இயலாம இருக்கும். அந்த உடல் இயலாம மனசுக்குள்ள என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப நம்ம சாதாரணமா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு பெருசா தெரியும். அப்ப அவங்களுக்கு மேபி நம்ம காது கேட்காம இருக்கலாம், நம்ம காது கேட்கலன்னு சத்தமா சொன்னா கூட நம்ம அவங்களை அதிகாரம் பண்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. கண்டிப்பா அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படிதான் ஆகும். எனக்கும் ஆயிருக்குது. எங்க அம்மா அப்படிதான் காது கொஞ்சம் கேட்காது சத்தமா பேசுனா இதே மாதிரி உங்களை மாதிரி தான் எங்க அம்மான்னு சொல்லுவோம். அப்ப வந்து அது கஷ்டம்தான். அப்ப காதும் கேட்கல அப்படின்னா சத்தமா பேசுற ஒரு சூழல் வரும். சத்தமா பேசுனா அவங்களுக்கு அதிகாரம் பண்ற மாதிரி வரும். அது ஒரு பக்குவமா தான் ஹேண்டில் பண்ற மாதிரி அமையுதுங்க. முடிச்ச வரைக்கும் அவங்கள்ட்ட சாஃப்டா பக்குவமா சில விஷயங்களை சொல்லிதான் புரிய வைக்கணும். அது கொஞ்சம் என்ன பண்றது, அவங்க நம்மள திட்டுனாங்கன்னா அதுல உண்மையா தான் திருத்திக்கலாம். உண்மை இல்லாத பட்சத்துல அது உண்மையிலேயே எனக்கு அதிகாரப்பட்டெல்லாம் கிடையாது அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா அத சாமிச்சு சொல்லுவாங்க, பெரியவர்களின் முணுமுணுப்ப எல்லாம் அலட்சியப்படுத்திட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாமிச்சு. ஆனா பசங்க அப்படி பேசும்போது அவங்க ஏத்து பேசும்போது அவங்களுக்கு பயமா இருக்கு, நமக்கு பயமா இருக்குமா? ஆமா ஆமா, அது கொஞ்சம் விஷயம் கேர்ஃபுல்லா கவனிக்கிற விஷயங்க. பொதுவா பசங்களோட எதிர்த்து பேசுற அந்த குணத்தை நம்ம வளர்த்துறவே கூடாதுங்க பெத்தவங்க. ஏன்னா நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க 9 சொல்றாங்கன்னாலே அவங்க இப்ப வீடு கண்டிக்காட்டி அவங்க வெளியே போய் வெளியே சுத்தி உள்ள மனிதர்கள்ட்ட போகும்போது நிறைய பிரச்சனைகளை இந்த குணம் அவங்களுக்கு வெளியே காமிக்க ஆரம்பிச்சிடும். சோ முதல்ல வீடு தான் அவங்களை கண்டிக்கணுங்கிற சென்ஸ் அவங்களுக்கு நீங்க நிறைய பேசுனீங்கன்னா மண்டையில ஏறாது. சோ என்ன பண்ணணும்னா முதல்ல அவன் பேசுறானா அப்படின்னா அவனை வந்து அந்த நேரம் அமைதியா நீங்க இருந்திருக்க, பதில் சொல்லாதீங்க. அவன் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இருக்கிறான், நீங்க சாந்தமான மனநிலையில் இருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன சொன்னாலும் அவன் மைண்ட்ல ஏறாது. அதே மனுஷன் கொஞ்சம் நேரம் கழிச்சு அமைதியான பிறகு, பிள்ளைகளை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவன் அமைதியாகி பக்கத்துல போய் உட்கார்ந்து ரொம்ப அவனோட குறைய சுட்டி காமிக்காம இப்படி பேசியிருக்கான்லப்பா நீ கொஞ்சம் அப்படின்னு கேளுங்க. நீ ஏன் இப்படி பேசுனன்னு கேட்காதீங்க, இப்படி சொல்லியிருக்கான்ல அம்மா சொன்னது உனக்கு என்ன காயப்படுத்துருச்சா, எங்க காயப்படுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட கொஞ்சம் பேசி அன்பா சொல்லும் போது நீங்க திட்டினீங்கன்னா திருத்தம் வராது. அதான் சொல்றாங்க, வருத்தம் மட்டும் தான் வரும். சோ திருத்தம் வரணும் அப்படின்னா நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் அன்புங்கிற ஒரு ஆயுதம் தான். அதை நம்ம நேரம் பார்த்து பக்குவமா சூழல் அறிஞ்சு நம்ம பிள்ளைதானே அப்படின்னு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் சூழல் பார்த்து ஒரு பெரியவங்கள்ட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதே மாதிரி குழந்தைகளை வளர்க்கறதுல கொஞ்சம் பக்குவம் பார்த்து சொன்னீங்கன்னா ஏதோ அம்மா சொல்றதுல உண்மை இருக்கு போலயே, நம்ம மாத்திப்போம் அப்படிங்கிறது தோணும், மாத்திப்பாங்க. ரொம்ப நன்றிமா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கீர்த்தனா. வாழ்க வளமுடன், நீங்க பேசலாம் கீர்த்தனா. வாழ்க வளமுடன் கீர்த்தனம்மா, பேசலாமா? ஓகே, அடுத்ததாக ஷர்மிளா.
வாழ்க வளமுடன். ஷர்மிளா அம்மா பேசுங்க, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கு. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நான் கடந்த ஒரு 5 மாசமா நான் உடற்பயிற்சி காயக்கல்பம் நான் பண்ணிட்டு. ஆனா ஒரு 5 days-ஆ காதுல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷமா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. எனக்கு கிளியரா கேட்கல நீங்க சொல்றதுமா. இப்ப கேக்குதுங்களாம்மா? இப்ப ஓகே. ஒண்ணும் இல்லைங்கம்மா, நான் கடந்த ஒரு 5 மாசமா பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி காயக்கல்பம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 5 years-ஆவே எனக்கு காதுல பாத்தீங்கன்னா ஒரு இரைச்சல் சத்தம் ரொம்ப கேக்குது. அதனால எனக்கு ஒரு தலைவலி, ஒரு மயக்கம் பண்றது சுச்சுவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டேன். ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. இதுக்கு நான் நிறைய ஸ்கேன், டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தேன். பட் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நரம்பு வீக்கா இருக்கு, மூளைக்கு போற நரம்பு வீக்கா இருக்கு, அதனால இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் இந்த பயிற்சி எல்லாம் இப்போ கண்டினியூஸா செஞ்சுன்னு வந்துருக்கேம்மா. ஆனா நான் சரியான பயிற்சி, அதாவது கரெக்டா பண்றேன்னா இல்லைன்னா பயிற்சி பண்ணுவேன். எனக்கு இதுல எனக்கு ரிசல்ட் வரல, எனக்கு புரியலம்மா. நான் ஏதாவது தப்பு பண்றேன்? வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன்மா. நீங்க சொல்ற அந்த நரம்புக்கு அப்படிங்கறதுல பெஸ்ட் நம்மளோட நரம்பூக்க பயிற்சி அஸ்வினி முத்திரை தான்மா. அஸ்வினி முத்திரை நீங்க போடும்போது நல்லா அதுல டெக்னிக் என்ன அப்படின்னா, நம்ம சுருக்கி நல்லா விரிச்சு போடுறது இல்ல, இப்படி பண்ணிடுறோம், அவசரமா பண்ணிடுறோம். அது எஃபெக்டிவா இருக்காது. அஸ்வினி என்ன பண்ணும்னா, தன்னோட ஆனஸ் மசில்ஸை நல்லா சுருக்கி உள்ள இழுத்து அப்புறம் ரிலீஸ் பண்ணும். சோ சுருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா 4 செகண்ட் ஹோல்டு பண்ணணும். 1 2 3 4 அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். அப்போதான் அது நல்லா எல்லா நரம்புகளையும் ஆக்டிவேட் பண்ணிவிடும். நம்ம இப்படி 1 2 இப்படி பண்ணணும்னா பலன் இருக்காது. நீங்க அதனால அது செய்யற அந்த முறைய கொஞ்சம் மெத்தட் சரியா இருக்கான்னு கொஞ்சம் உத்து பாருங்க. பட் அஸ்வினி முத்திரைங்கிறது எக்ஸலண்டான ரிசல்ட் தரக்கூடிய அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு எல்லாருக்குமே பெண்களுக்கு கிடைச்சது. எல்லா பெண்களும் அஸ்வினி முத்திரை கணக்கே இல்லம்மா, எவ்வளவு தடவைனா எப்ப வேணா போட்டுக்கலாம். அப்படி போடும்போது நம்ம நரம்புகள்லாம் ஆக்டிவேட் ஆகும். எனக்கெல்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. நான் அப்பப்ப நரம்பெல்லாம் எனக்கும் ஒரு மாதிரி ஆகும். அப்ப அஸ்வினி முத்திரை போட்டா அந்த விறுவிறுப்பு எல்லாம் எனக்கு குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி நிறைய பேருக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்குது நம்மளோட நிறைய பெண்களுக்கு. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, நிறைய மயக்கம் வரும், நான் டேப்லெட் எடுப்பேன். இப்ப மயக்கம் வரும்போது அவங்க அஸ்வினி முத்திரை போட அந்த மயக்கத்துல இருந்து வெளியே டேப்லெட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. சோ நிறைய நம்ம கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனை, ஈவன் கேன்சர் பேஷண்ட் கூட அவங்க வலி இருக்கும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அஸ்வினி முத்திரை ட்ரை பண்ணும்போது பயங்கரமா வலிக்கும். அந்த வலியோட அவங்க ட்ரை பண்ணி வரும்போது உடம்புல மாற்றம் வருதுங்கிறாங்க. சோ அந்த காயகல்ப ரிசர்ச் நம்ம இதுல பண்றோம்ல ஆழியார்ல. சோ அற்புதமான ஒரு பயிற்சி, அதை முறையா பண்ணுங்க. நீங்க நல்ல பேராசிரியர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணி நல்லா முறையா பண்ணுங்க, நல்ல மாற்றம் கொடுக்கும். மருந்தையும் சாப்பிடுங்க, நல்ல மாற்றம் உடம்புலையும் மாறும். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் சுருக்கமாக கேள்வி கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா, நீங்க பேசலாம். வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா, நான் வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் தள்ளி பேசணும். ஹலோ, கல்யாணம் 20 வருஷம் ஆகுதுமா. கல்யாணம் மாமனார் அப்பா பிரேக் ஆகுதுமா, ப்ளீஸ். பிரேக் ஆகுதுமா, வாய்ஸ் புரியலமா. அவர் மூதக்காரருக்கு 95 வர நடக்கும்போது மன்னிக்கிறோம், நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லம்மா. பிரேக் ஆகி வருது. நெல்லிமா, கேக்குதாமா உங்களுக்கு? வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. புரியவே இல்ல. ஏதாவது கேட்க கேள்வி புரிஞ்சதுன்னா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அவங்க அப்பா பத்தி ஏதோ கேக்குறாங்க, பட் அவருக்கு வயசு இப்ப மாமா சொன்னாங்க விழுந்த உடனே செத்து மாட்டாங்க. ஆனா அது
அம்மாவா என்ன தெரியல, 9 வயசுலயே சும்மாவே விழுந்து விழுந்து எல்லா டாக்டர் செக் பண்ணி காமிக்கும் போது அப்படி ரொம்ப கேள்வியை என்னுடைய என்ன சொல்றது ஒரு என்ன நம்ம சொல்லி காட்டுறது அப்படிங்கிற மாதிரி அது எப்படி அந்த வராது. அம்மா ஜெயலட்சுமி அம்மா, உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிரேக் ஆயிட்டு இருந்தது. நீங்க கேட்ட கேள்வி புரியல. நீங்க கேள்வியை வந்து சேட் பாக்ஸ்ல போடுங்கம்மா. என்ன வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏன்னா தனியா என்ன போன்ல கூப்பிட்டு பேச சொல்லுங்கம்மா, நான் பேசுறேன் உங்கள்கிட்ட. வந்து நாங்க சேட் பாக்ஸ்ல போடுவோம், நீங்க அதுல கூட பார்த்துட்டு கூட நீங்க அம்மாவை கூப்பிட்டு பேசலாம். பேசுறேங்க, நான் பேசுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா, இறுதி அன்பராக இந்திராணி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருக்குமா. உணர்வு இல்லாத மனிதர்களே கிடையாது. எல்லாருக்கும் ஒன்னொன்னு மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். தீக்கிரம் வழி தெரியாம சிலர் ஒரு இதுக்கு ஈகோ காரணமா வெளியில சொல்ல வைக்கப்பட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையிலயும் நான் 30 வருஷம் ஆச்சு மன்றத்துக்கு வந்து நிறைய குற்ற உணர்வுகள் இருந்து அப்பப்போ நானே அதை தவிர்த்திருக்கேன். பெருசா இப்ப நினைக்கிறது என்னன்னு, நானும் என்னுடைய கணவரும் ஒன்னாதான் மன்றத்துல சேர்ந்தோம். ஆனா வருவாங்க, அதெல்லாம் எல்லா வேலையும் செய்வாங்க, உட்கார்ந்து தவமும் எல்லாம் மன்றத்துல செய்வாங்க. வீட்டுல வந்து எதையும் செய்ய மாட்டாங்க. நான் செய்யறேன், என் கூட எக்ஸசைஸ் பண்ணுங்க, என்ன பண்ண மாட்டாங்க. இல்ல நான் அப்புறம் பண்ணிக்கிறேன்ருவாங்க. தவம் பெண்கள் மையம் நான் மேல வச்சு நடத்துறேன். நான் போவேன், அங்க இருந்து நான் தவம் நடத்துவேன், தத்துவ விளக்கம் கொடுப்பேன். நீங்க ஆண்கள் மன்றத்துக்கு போங்கன்னா போக மாட்டாங்க. இங்க வரும் அலோவ் பண்ண முடியாது. என் கணவரா இருந்தா கூட பெண்கள் மன்றத்துல அவங்கள அலோவ் பண்ண மாட்டோம். நான் இங்க வந்து உட்கார்ந்துக்கிறேன்பாங்க. அதுவும் கேட்கல. இப்போ அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இப்போ எனக்கு அடிக்கடி நான் அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு தோன்றது, நாம இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்திருக்கலாமோ, அட்லீஸ்ட் காயகமாவது செய்யுங்கன்னு. 81 வயசாதவங்க, எனக்கு 80 வயசாகுது. நான் இருக்கிற ஒரு ஹெல்த்தி கூட அவங்களுக்கு இல்லை. நல்ல அவங்களுக்கு எந்த பேர்டனும் இல்லை, பெருசா டீப்பா கவலையெல்லாம் பட மாட்டாங்க. அப்படி உள்ளவங்க ரொம்ப ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதுல இருந்து நோய்வாய்ப்பட்டுட்டாங்கம்மா. அது எனக்கு இன்னை வரைக்கும் குற்ற உணர்வாகவே இருக்கு. இப்ப கூட வேதனை வந்தா சொல்லுவேன், உங்களை ஒரு மூச்சு பயிற்சியாவது செய்யுங்க, என்னன்னு செய்ய மாட்டேன்ட்டீங்களே கேட்க அப்படின்னு வருத்தப்படுவேன். 2வது ஒரு பெரிய தப்பு, பிள்ளைங்க 4 பேருக்கும் சொல்லி கொடுத்தேன், 4 பேருக்கும் தீட்சை கொடுத்தது. அதுல 2 பேரு காயகல்பம் கண்டினியூ பண்ணல பையங்க. பொண்ணு மட்டும் அருள்நிதியா இருக்கா. 16 வயசுலயே அவளுக்கு இது கொடுத்துட்டேன், அவ இருக்கா. பட் அது அவளும் என்ன பண்றா, ஆன் அண்ட் ஆஃபா இருக்கா, தொடர்ந்து செய்யறதில்ல. நாம எந்த இடத்துல தவறு செஞ்சோம், நாம இன்னை வரைக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ணி காயகல்பம் பண்ணி தவம் பண்ணி தற்சோதனை பண்றேன். அதனால எனக்கு எவ்வளவு பெனிஃபிட்னா அப்பப்ப சொல்றேன், இதனாலதான் அப்படின்னு சொல்றேன். இதுல எவ்வளவு இக்கட்டுல இருந்தெல்லாம் என்னை காப்பாத்தி இருக்கேன். அதனாக்க அவ கொஞ்ச நாளைக்கு செய்வா, மன்றத்துக்கு போவா. குடும்ப சூழல் தான், வேற ஒண்ணும் இல்லை. விட்டுருவா, அது வேற ஏதாவது ஜோலி இருக்கும், விட்டுருவா. இதுல இந்த 2மே என்னோட தப்புன்னு நான் இன்னைக்கும் யோசிச்சுட்டு அப்பப்ப கொஞ்சம் வருத்தம் வரும். நான் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன் சார். இது எப்படிமா தவறா சரியா நான் பண்ணது? வாழ்க வளமுடன்மா. அம்மா, நீங்க வயதானவர்கள், உங்களை ரொம்ப வணக்கத்தோடு நான் வாழ்க வளம் சொல்றேம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா, நீங்க எல்லாம் வந்து இந்த வயசுல நீங்க செய்யறீங்க, 80 வயசுலங்கிறது கேட்கவே எங்களுக்கெல்லாம் அவ்வளவு உத்வேகமா இருக்குது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஆன்மா நீங்க. ரொம்ப ஒரு ஈடுபாடா இத்தனை வருஷமும் நீங்க செய்யறது எங்களுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எப்படி நம்மளும் செய்யணுங்கிறது எங்களுக்கு தூண்டுதலாவும் அமையுது. நீங்க வந்து ஒரு துளி கூட குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம். ஏன்னா நீங்க வந்து உங்க கணவரா இருந்தாலும், உங்க பிள்ளைகளா இருந்தாலும்,
அது எல்லாமே வெவ்வேறு ஆன்மாக்கள் தான். நம்ம வேற, நம்ம குழந்தைகள் வேற, நம்ம கணவர் வேறதான். அந்த ஆன்மாக்களுக்கு ரிசீவிங் கெப்பாசிட்டி இல்லை. ஆனா அவங்களுக்கு நேரம் இன்னும் வரல. அதை கிரகிச்சுக்கிட்டு அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான நேரம் இன்னும் வரல அவங்களுக்கு. உங்க கணவரும் அப்படித்தான் நான் பார்க்க தோணுதே தவிர, நீங்க திணிச்சதால அவங்க வற்புறுத்திலாம் செய்ய முடியாது. யாரையுமே வற்புறுத்தி செய்ய வைக்க முடியாது. சோ அவங்க புரிஞ்சு வந்தாதான் உண்டு. சோ மேபி உங்களோட ஆனா அவங்க வாழ்க வளமுடன் சொல்லாம போன் எடுக்க மாட்டாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மாற்றம். அதுவே உங்களுக்கு நீங்க உருவாக்கின ஒரு மாற்றம் தான் அவங்களுக்குள்ள நடத்திருக்கிறீங்க. சோ கண்டிப்பா இன்னும் உங்க குழந்தைகளை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு தடவை தீட்சை வாங்கினா குருவோட உயிர் சக்தி அவங்களுக்குள்ள ஊடுருவி இருக்குது. அது சும்மா விடாது. மேபி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சாலே மறுபடியும் துரத்தி கொண்டு மறுபடியும் உட்கார வச்சிடும். அதனால கொஞ்சம் வருஷம் டிலே ஆகுது, அவ்வளவுதான். நீங்க அந்த சூழலை மட்டும் கிரியேட் பண்ணுங்க. அவங்கள ஒரு காய்கள் பயிற்சி கிளாஸ் எடுக்கிற சாமி அந்த இதுக்கு வளையத்துக்குள்ள ஒரு தடவை வந்தாச்சுன்னா சாமிஜி விடமாட்டாரு. எப்போ உங்களோட இருக்காரு, அவங்களெல்லாம் கொண்டாந்துருவாருங்கிற நம்பிக்கை இருந்தாலும் அப்ப இல்ல இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருப்பாங்களே. பொருளாதார கஷ்டம் இல்ல, மன கஷ்டம் தான் நிறைய இருக்கு எல்லாரும். இது வருத்தப்படாதீங்க. வருத்தமும் பட வேண்டாம், குற்ற உணர்வும் கொள்ள வேண்டாம். நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் வாழ்த்து மட்டும்தான். அதை நீங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கு, நீங்க 80 வயசுங்கிறதால உங்களுக்கு சும்மா படுத்திருந்தா கூட அவங்களை நினைச்சு வாழ்த்துக்கிட்டே இருங்க. வயதானவர்கள்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஆசீர்வாதம் வாழ்த்து மட்டும்தான். நம்ம விட்டுட்டு போற எந்த சொத்து சுகம்லாம் கூட வராது. இதுதான் நிக்க போகுது உங்களுக்கு. 2 வேளையும் தவம் செய்யறேம்மா, 2 வேளையும் தவம் செய்யறேன். மௌனம் இருக்கிறேன், தவம் பண்ணி வாழ்த்துறேன். நான் ஒன்னும் இது என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்காக இல்லை. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, நானும் உங்களை போல ஒரு ஆசிரியா இருந்தவன். அப்போ நான் சேர்ந்தப்ப என்னுடைய மாணவர்களுக்காக வாழ்த்து நிறைய வைப்பேன். இப்போ என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வாழ்த்து வச்சேன். தாராளமா தவம் செய்யும் போது மட்டும் வாழ்த்தணும் இல்லம்மா. எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு கவலை வருதோ, எப்பப்பெல்லாம் குற்ற உணர்வு வருதோ, குற்ற உணர்வெல்லாம் நீங்க வாழ்த்தா மாத்திருங்க. அவங்க மேல அப்படியே வாழ்த்து அதிகமா அப்படி குழந்தைங்களுக்கு சென்ட் பண்ணிட்டே இருங்க. அப்ப உங்களுக்கும் அந்த வாழ்த்து அலை உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும், ஒரு இனிமையான ஒரு பிளசன்ட் ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி அவங்களை நினைக்கும் போது அவங்களுக்கும் போய் சேர்றதால அவங்களுக்கும் நல்ல ஒரு இனிமையான ஒரு உறவு கிடைக்கும். அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உங்கள்ட்ட இருந்து மட்டும் இல்ல, அவங்களுக்கு எந்தாவது ஒரு இது வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏதோ ஒரு பிரபஞ்சம் தடுக்கிற மாதிரி ஒரு சக்தி இருந்தா கூட நீங்க வாழ்த்துறதால அந்த கிளியர் பண்ணி கொடுத்துருவீங்க ரூட்டை. சோ அவங்களுக்கு எல்லா வாழ்க்கை வளங்களும் அவங்க மேல அபரிதமா கொட்ட ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே நாம புலம்புறதாலையோ நம்ம கவலைப்படுறதாலையோ குற்ற உணர்வு ஒரு துளி கூட வேண்டாம். உங்க வாழ்க்கையை நீங்க நிறைவா வாழ்ந்துட்டீங்க. இந்த வாழ்க்கையோட உங்க கணவரையும் வாழ்த்துங்க. தனித்தனி ஆன்மாக்கள், தனித்தனி பதிவுகள். அப்ப நம்ம சொல்லிலாம் அவங்கள மாற்ற முடியாது, வற்புறுத்தியும் கொண்டு வர முடியாது. சோ நம்ம வாழ்த்த மட்டும் செய்யுங்க, மாற்றங்கள் வரும். அது நம்ம கையில இல்லம்மா. வாழ்த்து மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. வாழ்த்துங்க, நீங்கள் நிறைவா வாழுங்க, உங்க பிள்ளைகளும் நிறைவா வாழ விடுங்க. கண்டிப்பா நம்பிக்கை மட்டும்தான், மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருங்க. வாழ்க வளமுடன்மா. நீங்க ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியோடும் நிறைவாகவும் வாழ்வதற்கு இறையருளும் குருவோடும் உங்களை நிறைந்து நின்று வழி நடத்தட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஆமா, அவங்க மியூட் ஆயிட்டாங்க, கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா நேரம் கருதி நிறைவு செய்யணும். பரமத்தியா அம்மா கேள்வி சுருக்கமா கேளுங்க, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. அன்பர்களுக்காக கேட்டிருக்கேம்மா. சாட்ல ஒருத்தர் போட்டிருக்காங்க, பீரியட்ஸ் முன்னால உணர்ச்சி நிலை வருகிறது, அதனால குடும்பத்துல சிக்கல் வருகிறது அப்படின்னு கீர்த்தனாங்கிறவங்க கேட்டிருக்காங்கம்மா. அதுக்காக தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணினேன். இன்னொன்னுமா, நீ உங்களோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே எனக்கு. அப்புறம் அன்பர்கள் நிறைய பேருக்கு நீங்க கொடுக்குற அந்த பதில் நிறைய அன்பர்களுக்கும் பேராசிரியர்கள்லாம் கொடுக்கறது ரொம்ப உபயோகமா இருக்குங்கம்மா. இந்த அவங்களுக்காக தான் நாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஒண்ணுன்னு வயசானவங்களை பத்தி அனுபவ உரை சொன்னாங்கல்ல ஒரு அம்மா, உண்மைதான் இல்லைங்களுக்கு. அதுவும் கிருபாநிதி அம்மா எல்லாம் எந்த தேதியில எப்போ என்ன தலைப்புல பேசுறீங்கிறது முதற்கொண்டு அவ்வளவு வயசுல 70 ஞாபகம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலுமே பாராட்டக்கூடிய ஒண்ணுதான். ஆனா வயதானவர்கள் எதுக்காக நாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாம கம்மி பண்ணிக்கிறோம்னா, புதிய அன்பர்கள் கொஞ்சம் தைரியமா கேள்வி கேட்க வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான்மா கொஞ்சம் நாங்கெல்லாம் குறைச்சிக்கிறோம். வேற எதுவும் இல்லை. அந்த கருத்தையும் தெரிவிக்கிறதுக்காக தான்மா இதுல உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். அம்மா ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, பீரியட்ஸ் முன்னாடி உணர்ச்சி பற்ற நிலை வருது, அதனால குடும்பத்துல சிக்கல் வருது
அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க சாட்ல பாருங்க, உங்களுக்கு கூட தனியா அனுப்பியிருக்கேன். ஓகே ஓகே சொல்றேம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றிம்மா. பரமாத்திமா வந்து இவ்வளவு அன்போட உங்களோட அன்பு வாழ்த்துக்கள் இது எல்லாமே தான் எங்களை எல்லாரையும் வாழ வச்சுட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுக்கும் உங்க பெரியவங்களோட ஆசீர்வாதமும் வாழ்த்து அலைகள் தான் காரணமா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லணும். யாரோ ஒருத்தங்க பீரியட்ஸ் டைம்ங்கிறது வந்து மூட் ஸ்விங் ஆகக்கூடிய ஒரு நிலைகள் தான். மூட் ஸ்விங் ஆகும்னா நம்மளோட மனம் வந்து உடலை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல உள்ள கர்ப்பப்பை தன்னோட வேலையை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராசஸ் தெரியும். உடம்புல தேவையில்லாத ரத்தங்களை வெளியே தள்ளிட்டே இருக்கு. அப்ப நம்மளை சுத்தி ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கதான் செய்யும். நெகட்டிவ் வைப்ரேஷன் அன்னைக்கு இருக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, தீட்டுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டை விட்டு தள்ளி வச்சு ஒரு வாரமா உட்காருன்னு உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க. முதல்ல நீ எதை பத்தி யோசிக்காத, உடம்பையும் நீ வந்து டென்ஷன் பண்ணிக்காத, ஸ்ட்ரெஸ் பண்ணி எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீ என்னவும் யோசிக்காத, நீ ஓரமா வந்து உட்கார்ந்துருன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுட்டு அந்த வீட்டுல உள்ள மத்த பெண்கள் வந்து மொத்த குடும்பத்துக்கு கூட்டு குடும்பத்துக்கு இருக்கும்போது எங்க தாத்தா எங்க பெரியம்மா சித்திலாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. எங்க பெரியம்மா ஆமா மென்சுரேஷன் பீரியட் ஆயிட்டாங்கன்னா அந்த நேரம் வந்து எங்க சித்தி சமைப்பாங்க, சித்தி இருந்தாங்கன்னா எங்க பெரியம்மா, இப்படி மாறி மாறி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கூட்டு குடும்பத்துல அந்த சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே அந்த காலத்துல முன்னோர்கள் ரொம்ப அழகா டிசைன் பண்ணிதான் நம்மளுக்கு நல்லதுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த உடம்புக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, அந்த மனசுக்கு அமைதி தேவைப்படுது. சோ இது ரெண்டையுமே வழிவகுத்து தான் வச்சாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து அதெல்லாமே சாத்தியப்படாம இதெல்லாமே கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகள் சொல்லி நம்ம தூக்கி வீசிட்டு இப்ப நம்ம நடக்கிறதா என்ன ஆகுதுங்க, அது விளம்பரம் வேற காமிக்கிறாங்க, அந்த நேரத்துல ஏறி குதிக்கலாம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லம்மா. நம்ம முதல்ல நம்மளோட உடம்ப மதிக்கணும், இந்த மனசை மதிக்கணும். அது என்ன சொல்லுது, இந்த உடம்பு என்ன சொல்லுது. சோ நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. சோ உடம்பு பொதுவாவே நம்மளோட உடம்பு அந்த காலகட்டத்துல ரொம்ப எனர்ஜி லெவல் நம்மகிட்ட குறைவா இருக்கும். அதனால மூடு ஸ்விங் ஆகத்தான் செய்யும், உணர்ச்சி வசப்பட்ட மணல்ல வரதான் செய்யும். தயவு செய்து நான் இப்படி இருக்கிறேன்னு அந்த வார்த்தை தனக்குள்ள போட்டுக்காதீங்க. இது உடம்புல நடக்கக்கூடிய ஒரு பிசிக்கல் ஹார்மோன் சேஞ்சஸ் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ், உடல் மாற்றம். இதை நமக்குள்ள பழைய தூக்கி போட்டு நான் இப்படி இருக்கிற அந்த நாளில குற்ற உணர்வு தூக்கிறாதீங்க. இது பெண்மைக்கு உரிய ஒரு அடையாளம். பெண்மையான நம்ம அனைவரும் அனைத்து பெண்களையும் அதை மதித்து அதற்கு மதிப்பு கொடுத்து அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அந்த 3 நாட்களோ 5 நாட்களோ நம்ம வீட்டில் உள்ள சக ஆண் பிள்ளைகளிடம், அது பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்லைங்க, நான் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அம்மாவுக்கு முடியலடான்னு சொல்லுவேன். அதே மாதிரி தன்னோட கணவர்கிட்டையும் புரிய வச்சுட்டு தன்னோட வேலையை குறைச்சிப்போம். சோ அவங்களும் நிறைவா இருப்பாங்க, அந்த காலகட்டத்துல புரிஞ்சுப்பாங்க. இப்ப நம்மளோட பிள்ளைய நம்ம வளர்த்துட்டோம்னா அவன் நாளைக்கு அவனோட மனைவி வரும்போது, எங்க அம்மா இப்படி கஷ்டப்பட்டாங்க, எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, சோ என் மனைவியும் அந்த 3 நாள் சிரமப்படுவான்னு புரிஞ்சுட்டு அவங்கள மதிச்சு நிறைவா வாழ்வாங்க. அந்த நேரத்துல அவங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம வாழ பழகி கொடுப்பாங்க. நாம ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். முதல்ல நாம புரிஞ்சுப்போம், இது எல்லாமே இயற்கை தான், இயற்கை ப்ராசஸ் மட்டும்தான். சோ நன்றி கூறி என்கிட்ட இத்தனை விலை நேரமாக அன்போடு கேட்டுக்கொண்ட அன்பான அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் மனமான நன்றியோடு இந்த நிகழ்வு அம்மா ரெடியா இருக்காங்க, முடிச்சுக்கலான்னு. யாராவது இருக்காங்களா அம்மா? அம்மா ஒருத்தர் மட்டும் இருக்காரு, உங்களோட போன் நம்பர் இருக்குமா சாட் பாக்ஸ்ல, நேரடியா கேட்டுக்கட்டோம்மா. சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா லில்லிமா. அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த நிர்வாகத்தினருக்கும் நம்மளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கிற குருபிரானுக்கும் நிகழ்வோடு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே